ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு மர்ம நாவல் தான். இந்த நாவலில் ஜமீன் குடும்பத்தில் ஒரு பெரியவரை பார்த்துக்கிறதுக்காக நர்ஸ் வேலைக்கு போகிற ஒரு பொண்ணு அங்கே போனதுக்கப்புறமா அவளுக்கு நடக்கிற சில வினோதமான மர்மங்கள், அந்த மர்மங்கள்னால அவளுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சு, அவள் அதிலிருந்து தப்பிச்சு தன்னோட ஊருக்கு திரும்பினாளா அப்படிங்கிறத தான் நாம் இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. பிளாட்பாரத்தில் கொல்லம் எக்ஸ்பிரஸ் நின்று கொண்டிருந்தது. ரயில்வே டிவி தூர்தர்ஷனை பாராட்ட தூண்டிக் கொண்டிருந்தது. அடிக்கடி சாந்தி ஸ்வீட் வாங்க சொல்லி காரமாக கட்டளையிட்டு கொண்டிருந்தது. ரயில்களிலிருந்து பேசஞ்சர்கள் வித்தியாசப்பட்டார்கள். நேரத்தோடு வந்து சாட் பார்த்து தங்கள் இருக்கையில் கர்ச்சிஃப், கூடை, பை, ஃப்ரீஃப்கேஸ் எல்லாம் வைத்துவிட்டு கீழே இறங்கி கூஜாவில் தண்ணீர் பிடித்தார்கள். வாட்டர் பாட்டிலை நிரப்பினார்கள். தலை சீவினார்கள். பூ வைத்தார்கள். கொஞ்சம் கண்ணீர் விட்டார்கள். கொஞ்சம் சிரித்தார்கள். அநியாய விலை கொடுத்து தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டார்கள். ஆவின் பால் குடித்தார்கள். தேத்தண்ணி காரண பெயர் சுவைத்தார்கள். குவியல் குவியலாக நின்று ஊர் நாடுகளுக்கு சென்று செய்ய வேண்டியவை பற்றியும் செய்ய விருப்பவை பற்றியும் அவசரமாக பேசினார்கள். ஆச்சி, அப்பத்தா, அப்பச்சி, ஆயி, அப்பன், மாமனுக்கு செய்திகள் பரிமாறினார்கள். அவர்களுக்கு நடுவே ஹேமலதா கொஞ்சம் வசீகரமாக தெரிந்தாள். பெத்த பூ போட்ட சாரி, மெல்லிய தேகம், நீல முகம், சற்று பெரிய நெற்றி, உள்ளடங்கிய கண்களும் வயிறும், சுளித்த நாபி, சுளிக்காத முகம், முகவாயின் கூர்மையில் படைப்புலக குறும்பு. அவளுக்கு எதிரே சண்முகநாதன், அவளை விட 3 அங்குல உயரம், நீண்ட திடமான கால்கள், குறுகிய இடுப்பு, அகன்ற மார்பு, மார்பில் சற்று பெரிய வெள்ளி கொலுசு அல்லது செயின், ரோமானிய மார்பு, பிரெஞ்சு தாடி, இந்திய சிகரெட். பத்திரம் ஹேமா, போகாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். இப்போவே டிக்கெட்டை கிழிச்சு போட்டுட்டு கீழே இறங்கிடுறேன். சொல்லுங்க நாதன். முடியாது ஹேமா, அவ்வளவுதான் உங்கள் அன்பு. வேணாம், போகாதன்னு சொல்லி உன்னை தடுத்து நிறுத்த எனக்கும் ஆசைதான். ஆசையும் அன்பும் மட்டும் போதுமா ஹேமா? சர்வ வல்லமை படைத்த பணம் வேணுமே. இதை காரணமாக சொல்லித்தான் எங்கள் அம்மாவாயே அடைச்சேன். அவங்களுக்கு விருப்பமே இல்லை. இங்கேயே எங்கேவாவது ப்ரைவேட் நர்சிங் ஹோமில் 500 1000 கிடைச்சாலும் பரவாயில்ல, போயிட்டு வா, அவ்வளவு தூரம் போக வேணாம்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறது நியாயம்தானே? அப்போது டிக்கெட்டை கிழிச்சு போட்டுடவா? அதை நீயே முடிவு செய். உங்களுக்கு மனசு இல்லை, போய் தொலையட்டும். வேறு யாராவது அழகான பொண்ணை சைட் அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. இல்லை ஹேமா, யூ ஆர் ராங். உன் மேலே எந்த முடிவையும் திணிக்கிற உரிமை எனக்கு இல்லை. காதலா, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நான் தான் அதிகாரம் பண்ணு, உரிமை எடுத்துக்கன்னு கெஞ்சுறேனே. நான் ஒரு வெறும் பையகேமா. என்னால் ஒரு முழம் பூ வாங்கி உன் தலையில் வைக்க முடியாது. ஏன், பீச்சில் சுண்டல் வாங்கி தரக்கூட என் அண்ணன்கிட்ட பாக்கெட் மணி வாங்கிட்டு வரணும். அப்புறம் அதிகாரமாவது உரிமையாவது. ஏன் இப்படி விரக்தியாகவே பேசுகிறீங்க? நீங்கள் ஒரு போஸ்ட் கிராஜுவேட். என்ன பிரயோஜனம்? எம்ஏ ஹிஸ்ட்ரினா பாவம், வேறு எந்த சப்ஜெக்டும் வராததால் ஹிஸ்ட்ரியை எடுத்து எம்ஏ வரைக்கும் படிச்சிட்டான்னு நினைக்கிறாங்க. ஏன், எனக்கே தோணுதுமா, நான் வேறு எதுக்குமே லாய்க்கில்லை. காதலிக்க கூடவா? ஆமாம், அதுக்கும் நான் லாய்க்கில்லாதவன் தான். ஏதோ இந்த வயசுக்கே உரிய உணர்வில் அவசரப்பட்டு உன்னை காதலிச்சிட்டேன். அப்போது இனிமேல் பொறுமையாக வேற ஒருத்தையை தேர்வு பண்ணி காதலிங்க. நான் அப்படி சொல்லலை. எப்படியும் சொல்ல வேணாம். தினமும் தான் உங்கள் நிலைமைக்கு நானும், ஏன் நிலைமைக்கு நீங்களும் மாறி மாறி கண்ணீர் வடிக்கிறோமே. இப்போவும் அழுது வடியணுமா? இதோ பாருங்க, இன்னும் 10 நிமிஷத்தில் ட்ரெயின் புறப்பட போகுது. திரும்ப நாம் ஒருத்தர் எப்போ பார்க்க போகிறோமோ. கொஞ்ச நேரம் நாம் கவலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சந்தோஷமாக 4 வார்த்தை பேசுங்க. ஒரு பொட்டச்சி 500 கிலோமீட்டர் தாண்டி போய் வேலை செய்ய போகிறேன். அதனால் பொறுப்பாக 2 அட்வைஸ் பண்ணுங்கள். சாரி டியர், உன் மூடை ஸ்பாயில் பண்ணிட்டேன். டிவி திரையில் ரயில் புறப்படும் நேரம் தோன்றி மின்னியது. பத்திரம் ஹேமா, போன உடனே லெட்டர் போடு. எங்கேயோ படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு கிழவனை பார்த்துக்கிற வேலை. கிழத்தோட உடம்புல எத்தனை வியாதியோ. உன் உடம்பு பத்திரம். உன்னோட ஆரோக்கியமும் ரெசிடென்ஸும் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கோ. 100 கிலோமாட்டம் பேசுகிற. இல்லை ஹேமா, புது ஊர், பழகாத மனுஷங்க. நீயோ இளம் பெண்ணு. நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்ற நாட்களை விட இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நான் கையாலாகாதவன் ஹேமா. நீ இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேணாம். நீயும் உன் அம்மாவும் தானே, 2 பேர். உங்களுக்கு 2 வேளை சோறு நான் போடுறேன். நாளைக்கே நாம் ஒரு கோவிலில் மாலை மாற்றிக்குவோம்னு என்னால் சொல்ல முடியலையே. ரிக்ஷா இழுத்தோ மூட்டை தூக்கியோ உங்களை என்னால் காப்பாற்ற முடியும்னு என்னால் சொல்ல முடியலையே. ஐ எம் குட் ஃபார் நத்திங். சிக்னல் விழுந்துடுச்சு. பார்த்தான். பதற்றம் வந்தது. இன்னும் ஓரிரு நிமிடங்களில் ஹேமா புறப்பட்டு போய்விடுவாள். பிறகு இதைவிட மோசமான இதயத்தை வருத்தும் வெறுமை சூழல். சாரி ஹேமா, இந்த நேரம் நான் 4 வார்த்தை சந்தோஷமாக பேசியிருக்கலாம். இட்ஸ் ஆல் ரைட். மனசில் இருக்கிறது தானே வார்த்தையில் வரும். ஹேமா,
பி கேர்ஃபுல். திண்டுக்கல் போகிறப்போ விடிஞ்சிடும். இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஸ்டேஷன்லேயே இருந்து நல்லா நடமாட்டம் வந்த பிறகு பஸ் ஸ்டாண்டுக்கு போ. ஹில்ஸ் ஏரியா. அலோமின் வாங்கி வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். போனதும் லெட்டர் போடு. சரி, ஜாக்கிரதை. புது ஊர், அங்கே தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை. ரொம்ப எச்சரிக்கையா இரு. என்ன வாத்தியாரே நீ? நம்ம பூர்வீகம் சித்தாத்திரிப்பேட்டை. நம்ம கையில் எந்த கைதை ராங்காட்டும் கீச்சிடுவேன். அவன் ரசிக்கவில்லை. மெட்ராஸ் ரவுடித்தனம், பிளேடு, பாட்டில், அது வீச்சிருவாள் சண்டித்தனம். அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன்ப்பா. நீ கவலையை விடு நைனா. ரயில் கத்தியது. அவசரமாக கோச்சினில் நுழைந்து ஜன்னலோரம் வந்தாள். நாதனின் கண்களை நீர்த்திரை மறைத்தது. என்னப்பா இது? கை நீட்டி துடைத்தாள். நீளமான கியூடெக்ஸ் நகங்களை விரடினான். புறங்கையை பற்றி சொடக்கு எடுத்தான். கோச் விழுக்கென்று குலுங்கியது. அவசரம் அவள் புறங்கையை உயர்த்தி அழுத்தமாக முத்தமிட்டான். குட்லக். ரயில் பிளாட்பாரத்தை கடந்து வளைந்து மறையும் வரை அங்கேயே நின்று கொண்டிருந்தான். பகுதி 2. லோயர் பெர்த்தான். எப்பொழுது வேண்டுமானாலும் படுத்துக்கொள்ளலாம். உள்ளேயும் வெளியேயும் ஹோவென்று தெரியும் இருட்டில் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். வயதான காலத்தில் அம்மாவை தனியே விட்டுவிட்டு இவ்வளவு தூரத்தில் வேலைக்கு போகிற தன்னோட முடிவு சரிதானா என்று யோசித்தாள். நாதனையும் பார்க்க முடியாது. நாகரிகமான ஊர் கூட இல்லை. காடும் மலையுமான எஸ்டேட் பகுதி. இந்த முடிவை எடுத்திருக்க வேண்டாம். முதலாக செய்தி பத்திரிகையில் விளம்பரத்தை பார்த்த பொழுதே அதில் சிரமங்கள் நிறைய என்று தோன்றியது. பொறுமையும் நர்ஸ் பயிற்சியும் உள்ள ஒரு பெண் தேவை. வயதான வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வரும் நோயாளியை கவனிக்க. சம்பளம் 2000. உணவும் தங்க வசதியும் செய்து தரப்படும். விஜய் பூபதி, சேதுபதி மங்கலம் எஸ்டேட். சம்பளம்தான் அவளை கவர்ந்தது. விட்டேற்றியாக ஒரு அப்ளிகேஷன் போட அஞ்சல் வழியாகவே அவளுடைய சான்றிதழ்களின் நகல்களும் புகைப்படமும் பார்க்கப்பட்டு வேலை உறுதி செய்யப்பட்டது. பயண செலவுக்கு டிடி வைத்து ஊருக்கு வரும் வழியையும் விளக்கமாக குறிப்பிட்டு கடிதம் எழுதிவிட்டார்கள். இதோ புறப்பட்டாகிவிட்டது. இங்கே வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்ன உடனேயே தோழிகளுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு விதமாய் அபிப்பிராயம் சொன்னார்கள். நீ ஒரு தடவை நேரில் போய் பார்த்துட்டு வந்து ஊர் மனுஷங்கள்லாம் எப்படின்னு தெரிஞ்ச பிறகு வேலைக்கு போகலாம். அவ்வளவு தூரம் போய் அவஸ்தைப்படணுமா? அது காடர்ந்த பகுதி. மிருக பயம் இருக்கும். எஸ்டேட் சேதுபதி மங்கலம். விஜயபூபதி. கிழவனை பார்த்துக்க 2000. ஏதாவது ஜமீன் குடும்பமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பெண்கள் துச்சம். நீ போகாமல் இருக்கிறது நல்லது. இத்தனைக்கும் பிறகு ஏதோ ஒரு உணர்வில் புறப்பட்டாகிவிட்டது. என்னை பிடிக்காவிட்டால் வேலையை உதறிவிட்டு திரும்பிவிட வேண்டியதுதான். ரயிலில் இருந்து இறங்கி பஸ் பிடித்து சேதுபதி மங்கலத்துக்கு போகிற பாதையே அச்சுறுத்துவதாகத்தான் இருந்தது. குறிஞ்சி பிரதேசம். மலையும் மலை சார்ந்த இடங்களும் மலைப்பாதையும் அடர்ந்த காடுகளும் பஸ் வேகமாக செல்ல விடவில்லை. மிதமாகத்தான் சென்றது என்றாலும் அந்த பயணம் அலுப்பூட்டுவதாகவும் குடலை புரட்டுவதாகவும் இருந்தது. அம்மா, சேதுபதி பொங்க இறங்குங்க. அவள் வெளியே பார்த்து ஆச்சரியப்பட்டாள். இங்கேயா இறங்கணும்? ஆமாம்மா, அதோ பாருங்க, பாதை போகுது. இறங்கினாள். சூட்கேஸை கீழே வைத்துவிட்டு சுற்றிலும் பார்த்தாள். சாலையோர மரங்களை தவிர சரிவுகளிலும் மரங்கள். கண்டக்டர் காட்டிவிட்டு போன பாதை வழியாக எவ்வளவு தூரம் நடக்க வேண்டுமோ. சூட்கேஸை எடுத்துக்கொண்டு அந்த பாதையில் நடந்தாள். 5 நிமிடம் நடந்த பிறகும் மனித நடமாட்டமே இல்லை. தூரத்தில் கூட எவரும் தென்படவில்லை. எங்கும் மரங்கள். காற்று பலமாக வீசிய போதெல்லாம் ஹோவென்ற அச்சமூட்டும் மொழி. தொடர்ந்து நடப்பதா, திரும்பி சாலைக்கே வந்து விடுவதா என்ற மனக்குழப்பத்துடன் 10 அடி நடந்த பொழுது முன்னால் அவன் தெரிந்தான். ஐயா. திரும்பினான். முண்டாசு தின்னென்ற உடம்பு, கரிய நிறம், நடுத்தர வயது. வாயில் வேளாங்குச்சியை துருத்தியிருந்தான். யார் நீங்க? சேதுபதி மங்கலம் போகணும். இந்த வழிதானா? ஆமாம், இந்த வழிதான். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். நீங்களும் அங்கே தான் போகிறீங்களா? ஆமாம், என் பின்னாலேயே வாங்க. நீங்கள் அங்கே யார் வீட்டுக்கு போகணும்? விஜயபூபதி வீட்டுக்கு. ஜமீன் வீட்டுக்கா? ஆமாம். நீங்கள் நர்ஸா? முகத்தில் எழுதி ஒட்டியிருக்கிறதா என்ன? ஆமாம். எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? முன்னால் இந்த நர்ஸம்மா கொஞ்சம் வயசானவங்க. அவங்க போனதுக்கப்புறம் 6-7 மாதமாக இங்கே யாரும் வேலைக்கு வரல. இப்போ நீங்கள் ஜமீன் வீட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே நீங்கள் நர்ஸம்மாவாக தான் இருக்கணும்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன். முன்னால் இருந்தவங்க எங்கே போயிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. ஏன்? அவங்க உடம்புக்கு என்ன? உடம்புக்கு ஒன்றும் இல்லைங்க. நல்லா இருந்தவங்க தான். திடீர்னு காட்டுக்குள்ளே குண்டடிப்பட்டு கிடந்தாங்க. யார் சொன்னது? தெரியாது. போலீஸ் கண்டுபிடிக்கலையா? ஜமீன் அனுமதி இல்லாமல் போலீஸ் இங்கே நுழையாதுங்க. பகுதி 3. அவன் சொன்ன தகவல் அவள் அச்சத்தை அதிகப்படுத்தியது. குண்டடிப்பட்டு இறந்து போன ஒரு நர்ஸின் காலை இடத்துக்கு இப்பொழுது அவள். அது ஒரு போலீஸ் நுழையாத பணக்கார எல்லை. சூழல், மனிதர்கள், எதிர்காலம் என்று எல்லாமே இருட்டாக தெரியும் இந்த இடத்தில் அபாயங்களை எதிர்நோக்கி அடியெடுத்து வைப்பது ஒன்றும் அறிவுபூர்வமான செயல் அல்ல. திரும்பினாள்.
என்னம்மா எங்கே போகிறீங்க? திரும்ப எத்தனை மணிக்கு பஸ் வரும்? அரை மணி நேரத்திற்கு ஒரு பஸ்ஸு. ஆமாம், ஏன் திரும்பிட்டீங்க? அவள் பதில் சொல்லவில்லை. இங்கேருந்து கூப்பிட்ற தூரம்தான் பங்களா. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏன் திரும்பி போகணும்? அதுவும் இல்லாமல் என்கிட்ட பேசிட்டு தான் நீங்கள் திரும்பி போனீங்கன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். என்னை கட்டி வச்சு தோலை உரிச்சிடுவாங்க. மிலாரில் அடி வாங்கினா உடம்பு தேர நிச்சயம் 1 மாதம் ஆகும். அவள் அவனுக்காக இறக்கப்பட அவகாசமின்றி சுய பாதுகாப்பு பற்றி பயத்துடன் கால்களை எட்டி வைத்தாள். அடடே, டாக்டரே வந்துட்டாங்களே. நர்ஸம்மா நில்லுங்க. யாரது என்றது புதிய குரல். அவங்க தான் புது நர்ஸம்மா. அந்த பக்கம் ஏன் போகிறாங்க? மிஸ் திரும்பி பார்த்தாள். நான் டாக்டர் தங்கராஜ். வணக்கம், நான் லதா. உங்கள் ஃபோட்டோ பார்த்தனே, ஏன் திரும்பிட்டீங்க? அவ சொல்ல வாயெடுத்தாள். அவனுடைய கொஞ்சம் முகமும் எடுத்த எடுப்பிலேயே தனக்கு இதெல்லாம் தெரியும் என்று காட்டிக்கொள்வதால் ஏற்படக்கூடிய அபாயத்தை பற்றிய பயமும் தடுத்தன. இல்லை, கலகலப்பில்லாத வெறும் மரம் செடி கொடின்னு மனுஷங்களை பார்க்குற அபூர்வமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் எப்படி வேலை செய்ய முடியும்னு ஒரு சந்தேகம். அதனால் அதனால் திரும்பி போய் ஊரில் இருந்து பயணத்துக்காக அனுப்பி வச்ச பணத்தை திருப்பி அனுப்பலாம்னு நினச்சேன். தங்கராஜ் சிரித்தார். சிரித்த பொழுது மேல் வரிசையில் 2 டிராகுலா பற்கள் தெரிந்தன. தங்கராஜுக்கு ஜெயவர்த்தன முகம். நெற்றி மேடும் முகற்று உள்ளடங்கி இருக்க புருவ மேடுகளும் மூக்கு உதடுகளும் முன் தள்ளியிருந்தன. வெளிர்நீல சட்டையும் கார் சட்டையும் அணிந்திருந்தார். தூர கிட்ட பார்வைக்கு கண்ணாடி அணிந்திருந்தார். அகண்ட நெற்றியும் அதன் சுருக்கங்களும் அறிவுக்கு அடையாளம். கண்கள் சற்று பெரியதாக இருந்தன. கருவிலையை சுற்றி சிவப்பேரி இருந்தது. இந்த பகுதி மலைச்சரிவு பகுதி. இப்படி தான் மரமும் காடுகளுமா இருக்கும். இது பரவாயில்ல. ஊருக்கு மேற்க 10 கிலோமீட்டர் போனால் இன்னமும் அடர்த்தியான காடு. அந்த பக்கம் பஸ் போக்குவரத்தெல்லாம் கிடையாது. ஜீப்புகளும் லாரிகளும் தான். 15 வருஷங்களுக்கு முன்னால் வர அங்கே நிறைய மிருகங்கள் இருந்துச்சு. இப்போ வெறும் மான்களும் முயல்களும் தான். இந்த என்விரான்மெண்ட் உனக்கு பிடிக்கும்னு அவசியமே இல்லை. ஊருக்குள்ளே வந்து பாரு. நீ சொல்கிற மாதிரி கலகலப்பும் பரபரப்பும் இருக்காது. ஆனால் ரசிக்கத்தக்க அமைதியும் மனிதர்களும். அது மட்டும் இல்லை, அந்த பங்களாவில் உன்னுடைய வேலை ரொம்ப சுலபம். கிடைக்கிற சலுகைகள் ரொம்ப அதிகம். வந்து பார்த்துட்டு முடிவு செய். எனக்கு பிடிக்கலைனா நோ ப்ராப்ளம். நீ பத்திரமா நீ திரும்ப நானே ஏற்பாடு பண்ணுறேன். தங்கராஜின் வயதும் ஏறத்தாழ 50. தோற்றமும் அவரை நம்பலாம் என்றன. ஓகே டாக்டர், தட்ஸ் குட். செங்கோடா? டாக்டரையா? அந்த பெட்டியை வாங்கிக்கோங்க. செங்கோடன் அவளிடமிருந்து பெட்டியை வாங்கி கொண்டான். டாக்டர் முன்னே செல்ல செங்கோடனும் அவளும் அவரை தொடர்ந்தார்கள். 5 நிமிட நடையில் 7-8 தெருக்கள் மட்டுமே வைத்திருந்த ஊரை அவர்கள் எட்டிவிட்டார்கள். ஊரே அமைதியாக இருந்தது. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்ட போது கூட உரத்த குரல் எழுப்பவில்லை. ஆனால் 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 1 அறிவு ஜீவன்கள் மட்டும் ஓயாமல் கத்தி கொண்டிருந்தன. நாய்களின் வால், மாடுகளின் சண்டைக்கோழிகளின் கொக்கரிப்பு. இதுதான் பங்களா. வெள்ளையர் காலத்து சுண்ணாம்புக்காரை கட்டடம். பிரம்மாண்டமாக இருந்தது. ஊரையே உள்ளே குடி வைக்கலாம், அத்தனை சுற்றளவு. முன்புறம் தோட்டம் வைத்து செதுக்கி இருந்தார்கள். ராஜா டிசைன்களுடன் ஒரு கம்பிக்கெட். எப்படி இருக்கு? ஃபைன். உள்ளே நுழைந்தார்கள். ஹாலை ஒட்டிய வரவேற்பறையில் அவள் பெட்டியை வைத்துவிட்டு செங்கோடன் கையை கட்டிக்கொண்டு அறைக்கு வெளியே போய் நின்றான். உட்கார்லதா, நான் போய் பெரியவர் இருக்காரான்னு பார்த்துட்டு வர்றேன். யாரு? பேஷண்ட்டா? அவர் எங்கே போகிறாரு? இது செரேட்டிவ் கொடுத்து படுக்க வச்சுருக்கேன். நான் சொன்னது அவரோட பையன் விஜயபூபதி. டாக்டர் தங்கராஜ் ஹாலுக்கு போக அவள் அறையில் உட்கார்ந்தாள். ஒரு சோஃபா, 4 ராயல் ரக்காளிகள், இடையே வட்ட வடிவ தேக்கு மேஜை, சுவரில் தஞ்சாவூர் கலம்காரி ஓவியங்கள். அறை பளிச்சென்றிருந்தது. அங்கிருந்து ஹாலின் ஒரு பகுதி தோற்றம் தெரிந்தது. வலுவழுப்பான தேக்கு மரத்தூண்கள் 2 கண்ணில் பட்டன. உருளையாக அழகாக ரசனையுடன் கடையப்பட்ட தூண்கள். வரவேற்பறை அலமாரியில் புத்தகங்கள் அழகாக அடுக்கப்பட்டிருந்தன. எழுந்து சென்று அவற்றை புரட்டினாள். சிலப்பதிகாரம், ராமாயணம், புறநானூறு, பொன்னியின் செல்வன், யவனராணி, செருமல். தங்கராஜுடன் அவர் நின்றிருந்தார். 6 அடி உயரம், 100 சென்டிமீட்டர் மார்பு, நரைத்த மீசை, தலை ஏறத்தாழ 50 வயது, வலுவில் இளமை, நீண்ட முகம், அகன்ற நெற்றி, சற்று நுனி வளைந்த மூக்கு, கண்கள் காந்தமாகவும் சாந்தமாகவும் இருந்தன. அவர்தான் விஜயபூபதியாக இருக்க வேண்டும். வணக்கம் என்றாள். வாமா, ஏற்கனவே உனக்கு அறை ஒதுக்கியாச்சு. அங்கே உனக்கு எல்லா சௌகரியங்களும் செஞ்சு தரப்படும். டாக்டர் குறிப்பிடுறபடி அப்பாவை நீ முழுமையாக கவனிச்சுக்கணும். போய் உனக்கு ஒதுக்கி இருக்கிற ரூமை பாரு. அப்புறமா அப்பாவை போய் பாரு. கம்பீரமாக வாழ்ந்தவர். நாங்கள் அரச பரம்பரை. அந்த சாயலை அப்படியே எங்கள் அப்பா கிட்ட பார்க்கலாம். இப்போ தளர்ந்து போய் ஒரு கோழி குஞ்சை போல் அவர் படுத்து கிடக்கிறத பார்க்கவே என் மனசு சகிக்கலை. கண் கலங்கினார். தோள் துண்டால் ஒற்றி கொண்டார். நீ போமா, டாக்டர் கூட்டிகிட்டு போங்க.
தங்கராஜை தொடர்ந்தாள். ஹாலில் நுழைந்து பிரமித்தாள். ஆயிரங்கால் மண்டபம் போல் அங்கங்கே தூண்கள், அசாதாரண உயரத்தில் விதானம், மையத்தில் உத்திரத்திலும் தரையிலும் வண்ண சித்திரங்கள். உத்திர சித்திரத்தின் மையத்தில் முளைத்திருந்தன சர விளக்குகள். முதல்ல உன் அறைக்கு போய் ஓய்வெடுத்துக்க. வேணாம் டாக்டர், முதல்ல பேஷண்ட்டை பார்த்துடுவோம், அப்புறம் அறைக்கு போவோம். ஓகே, பக்கத்தில் தான் உன்னோட அறை. அந்த அறைக்கு வந்தார்கள். டாக்டரை தொடர்ந்து உள்ளே நுழைந்தாள். பளபளக்கும் கண்களுடன் பக்குவப்படுத்தப்பட்ட புலி எதிரே நின்று வரவேற்றது. தயங்கினாள். என்ன, பயமாக இருக்கு? என்ன பயம்? அது 40 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பேஷண்ட் கையால் கொல்லப்பட்ட புலி. இவர் ஒரு அனுபவம் வாஞ்ச வேட்டைக்காரர். வந்து பாரு. மேலும் அடியெடுத்து வைத்தாள். சுவரில் காட்டெருமை தலை. சற்று தள்ளி புலியைப் போலவே பாடம் செய்யப்பட்ட சிறுத்தை. ஒரு கோள வடிவ கண்ணாடியின் இருபுறம் நீட்டி இருந்த பெரிய தந்தங்கள். அவளுடைய அச்சம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. இங்கே தான் உனக்கு வேலை? இந்த ரூமோட அட்மாஸ்பியரே எனக்கு பயமாக இருக்குது. சிரித்தார். உனக்கு இந்த சூழல் புதுசு, பயப்படுற. நான் இதை 10 வருஷமாக பார்த்துட்டு வர்றேன். பழகி போயிடுச்சு. உனக்கும் 10 நாளில் பழகி போயிடும். இதெல்லாம் இப்போ படுத்த படுக்கையாக இருக்கிற வீரபூபதி அந்த காலத்தில் வேட்டையாடின மிருகங்களில் ஒரு பகுதி. தளர்ந்து மனம் குழம்பி போயிருக்கிற இந்த சூழ்நிலையிலையும் அறையிலிருந்து எதையும் அப்புறப்படுத்தக்கூடாதுங்கிற அவரோட உத்தரவு வயோதிகம் வாலிபத்தை அசைப்போடத்தானே செய்யும். எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாத. ஒரு நாளில் 20 மணி நேரம் நாம் அவரை செடேட்டிவில் தான் வைக்க போகிறோம். இவரோட மகனும் பேரனும் ரொம்ப நல்லவங்க. ஹாலில் பார்த்துருப்பியே. இந்த மியூசியம் எல்லாம் அங்கே கிடையாது. அவங்கெல்லாம் 21ஆம் நூற்றாண்டு போகிறவங்க. இவர் மட்டும்தான் இப்படி. டாக்டர் சுட்டிக்காட்டிய திசையில் படுக்கையிலிருந்து நைந்த உருவம் அசைந்தது. அங்கே சென்றார்கள். காலக்கரையா நரித்து விட்ட உருவம் புரண்டு மல்லாந்து படுத்தது. கண்களை திறந்தது. லதா அதிர்ந்தாள். உள்ளே நுழையும் பொழுது எதிர்பட்ட புலியுடையதைப் போன்றே வெறித்த ஆள்கொல்லி பார்வை. யார் நீ? நர்ஸ் என்றார் தங்கராஜ். நர்ஸ் டாக்டர் எல்லாம் வேணாம், நான் வேட்டைக்கு போகணும். கண்கள் வலப்புறம் ஒதுங்கி சுவரில் இருந்த இரட்டை குரல் துப்பாக்கியை விரித்தன. வேட்டைக்கு தானே, போகலாம் என்று டாக்டர் அவருடைய தோளை தட்டினார். பகுதி 4. டாக்டர் அவருக்கு ஒரு ஊசி போட்டு மீண்டும் மயக்கத்தில் ஆழ்த்தினார். இவருக்கு என்ன வியாதி? இப்போ பார்த்தியே என்ன செஞ்சாரு? வேட்டைக்கு போகணும்னாரு. அதுதான் வியாதி. விழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவருக்கு தான் திரும்பவும் வேட்டைக்கு போகணும்னு தோணுது. இன்னைக்கு காடுகளோ சட்டமோ இவர் உடலோ அதுக்கு ஒத்துழைக்காது. இதை சொல்லி மெல்ல மெல்ல இவருக்கு புரிய வைக்க முடியாதா? அந்த முயற்சியெல்லாம் வீணாயிடுது. வயோதிகம் காரணமாக இனி இவரை பழைய நிலையை அடைய முடியாது. எஞ்சியிருக்க நாட்களை ஒரு பாதுகாப்பான அசைலத்தில் கழிச்சிடலாம். ஆனால் பெருமை வாய்ந்த ஜமீன் அதை விரும்பலை. அதனால இங்கேயே வச்சு பார்த்துக்கிறாங்க. சுற்றிலும் செத்த மிருகங்கள். கட்டிலின் மீது செத்து கொண்டிருக்கும் மிருகம். அவளுக்கு உடல் சிலிர்த்தது. இவர்தான் முன்பிருந்த நர்ஸை சுட்டு கொண்டிருப்பாரோ? டாக்டர், எஸ். இதுக்கு முன்னால் இவர் யார் பார்த்துக்கிட்டாங்க? கடந்த 15 வருஷமாக நான் தான். நர்ஸு அபிராமின்னு ஒரு பெண்மணி. அவங்க இப்போ எங்க? டாக்டர் 20 வினாடிகள் அவளை உற்று பார்த்தார். பிறகு, அவங்க ஒரு விடோ. அவங்க பையன் துபாயில் இருந்தான். நிறைய சம்பாதிச்சுட்டு திரும்பி வந்தான். இங்கேயே செட்டில் ஆகுறதுன்னு முடிவெடுத்தான். இனியும் தன்னோட அம்மா வேலை செய்யக்கூடாது, ஓய்வெடுக்கணும்னு முடிவு பண்ணி வேலையை விட சொன்னா. அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. சொந்த ஊருக்கா? ஆமாம். எந்த ஊர் சார்? சேலம் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமம். அதுக்கப்புறம் யாரும் வரலையா? ஆமாம், 6 மாதம் ஆளில்ல, இப்போ நீ வந்திருக்க. டாக்டர் சொல்கிறது உண்மையா இல்லை செங்கோடன் சொன்னதா? வேட்டைக்கு போகணும் என்று அந்த கொலைவெறி பிடித்த கண்கள் துப்பாக்கியை பார்த்ததை நினைத்தார். மீண்டும் உடல் சிலிர்த்தது. செங்கோடன் பேச்சை கேட்டு அவள் திரும்பி நடந்தப்போ டாக்டர் மட்டும் வராமல் இருந்தா இந்நேரம் பஸ்ஸில் பயணப்பட்டுக்கிட்டு இருப்பா. டாக்டர், எஸ். ஒருவேளை எனக்கு இந்த வேலை பிடிக்கலைன்னா? பிடிக்கலைன்னா நான் விட்டுட்டு போயிடலாம் இல்லையா? தாராளமாக. வேலையை விட்டு நிறுத்த எம்ப்ளாயருக்கும் நிற்க எம்ப்ளாயிக்கும் எப்போவுமே உரிமை இருக்குது. பட் உனக்கு இது நிச்சயம் பிடிக்கும். கமான், உன் அறைக்கு போகலாம். பக்கத்து அறை பூட்டப்பட்டிருந்தது. இது ஸ்டோர் ரூம். எப்பவும் பூட்டி இருக்கும். இதுக்கு பக்கத்தில் ரூம் உன்னுடையது. அந்த அறை வெறுமனே சாத்தப்பட்டிருந்தது. தள்ளினார். திறந்து கொண்டது. உள்ளே அறையில் சோஃபா, மேஜை, கண்ணாடி, வாஷ்பேஷன் எல்லாம் இருந்தன. ஃபுல் ஃபர்னிஷ்டாக இருக்குது. அட்டாச்டு பாத்ரூம் கூட. அப்பொழுது தான் அதை பார்த்தாள். ரொம்ப வசதியாக தான் இருக்குது. அதனால தான் சொன்னேன், கண்டிப்பாக உனக்கு இந்த வேலை பிடிக்கும். இருந்தாலும் டேக் ஒரு ஓன் டைம், அப்புறமா சொல்லு. சரி சார், இப்போ நான் என்ன செய்யணும்? முதல்ல ஓய்வெடுத்துக்க. 1 மணி நேரம் கழித்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். டைம் டு டைம் அவருக்கு மருந்து கொடுக்குறதும் செரேட்டிவ் கொடுக்குறதும் தான் உன் வேலை. சாப்பிட வைக்கிறது, பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் வேலைக்காரியோட வேலை. இப்போ அவள் உள்ளே இருக்கா. சமையல்காரருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பா. அப்புறம் வருவா. நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் அப்புறம் வர்றேன். எங்கே வரணும்னு சொன்னால் நானே வந்துடுறேன்.
பேஷண்ட்டோட அறைக்கு தான். நானே வந்துடுறேன். ஓகே. தங்கராஜ் விலகினார். அவள் கதவை சாத்தி உள்புறம் தாளிட்டாள். பிறகு பாத்ரூமுக்கு போனாள். பயண களைப்பும் அழுக்கு போக குளித்தாள். ஈர ஆடையை களைந்து வேறு ஆடை உடுத்திய பொழுது உள்ளே பஷர் ஒலித்தது. அவசரமாக சேலையை சுற்றி கொண்டு வந்து கதவை திறந்தாள். கையில் பலகாரத்தட்டுடன் ஒரு பெண் நின்றிருந்தாள். நீங்க தான் நர்சம்மாவா? ஆமா. நீ? என் பேரு வடிவழகி. உள்ளே வந்தாள். தட்டை மேஜை மீது வைத்தாள். டிஃபன் சாப்பிடுங்க. வடிவழகி, நீ இங்கே என்ன பண்ணுற? டாக்டர் சொல்லலையா? நான் இங்கே வேலை செய்கிறேன் என்றாள். குரல் இனிமையாக இருந்தது. வயது உயர் 20களில், சின்ன வயதில்தான் பெயர் வைத்திருப்பார்கள். இப்பொழுது காரண பெயராக தோன்றியது. கருப்பழகி என்று கூட குறிப்பிடலாம். எண்ணெயில் மினுக்கும் அம்மன் சிலை மாதிரி ஒரு மினுமினுப்பான கருப்பு. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன். வெளியே போனாள். சாப்பிட்டு முடித்த பொழுது மீண்டும் வந்தாள். தட்டை எடுத்துகிட்டு போகிறேன். இந்த வீட்டு அம்மா எங்கே இருக்காங்க? இந்த வீட்டில் அம்மாவா? இப்போதைக்கு நீங்களும் நானும் தான் இந்த வீட்டு அம்மா. ஏன் அப்படி சொல்கிற? வடிவழகி ஒரு முறை வாசற்புறம் பார்த்தாள். பிறகு குரலை தாழ்த்தி கொண்டு சொல்லத் துவங்கினாள். யாரோ ஒரு பொம்பளை சாபம்னு தான் சொல்கிறாங்க. இந்த குடும்பத்தில் ஆண்கள் தான் தடியாக நிற்பாங்க. ஆனால் அவங்கள பராமரிக்க பொம்பளை இருக்க மாட்டாங்க. என்ன சொல்கிற நீ? 2-3 தலைமுறையாக அப்படித்தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பெரியவர் இருக்காரே, அதுதான் விஜயபூபதி. அவர் மனைவி செத்து 10 வருஷம் ஆகுது. இப்போ இளையவரும் படித்து முடிச்சுட்டு பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இனிமே இவருக்கு கல்யாணமாகி ஒரு பொண்ணு வந்தாதான் இந்த குடும்பத்தில் ஒரு பொம்பளையை பார்க்க முடியும். அப்போது இந்த குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க? யார்? கிழவர், பெரியவர், இளையவர், 3 பேர் தான். பெண்களே இல்லை. அதான் சொன்னேனே, இளையவருக்கு கல்யாணமாகி ஒருத்தி வந்தாதான் இங்கே பெண் நடமாட்டோம். அவளும் எவ்வளவு நாள் இருப்பாளோ? என்ன இப்படி சொல்கிற? பார்க்குறத சொல்கிறேன். அது சரி, நமக்கே வம்பு. நெல்லு சோறும் நிறைய காசும் கிடைக்குது. இதை ஏன் பேசணும்? ஏதோ ஒரு விசித்திர முனங்கல் கேட்டது. கிழவன் முணங்குது, நான் போய் பார்க்குறேன் என்று அவள் புறப்பட்டாள். வடிவழகி, என்னம்மா, அந்த பேஷண்ட்டை பார்த்தா பயம் இல்லையா? பயமா? என்னம்மா பயம்? அது பாதி செத்துடுச்சு, அதுக்கிட்ட என்ன பயம்? அவள் சுலபமாக சொல்லிவிட்டு போய்விட்டாள். ஆனால் லதாவால் அத்தனை சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. வடிவழகி, இதுக்கு முன்னாடி இருந்த நர்ஸு இரியலம்மா. தாயா பிள்ளையா பழகினோம். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் திடுதுப்புன்னு ஒரு நாள் போயிடுச்சு. அப்படியா? ஆமாம்மா. அவள் வெளியேறினாள். பகுதி 5. சற்று நேரம் கழித்து அவள் நோயாளி வீரபூபதியின் அறைக்கு சென்ற பொழுது அங்கே டாக்டர் தங்கராஜும் வடிவழகியும் இருந்தார்கள். வடிவழகி படுக்கை விரிப்பையும் வீரபூபதியின் உடைகளையும் ஏற்கனவே மாற்றி விட்டிருந்தாள். அறையையும் பெருக்கி விட்டிருந்தாள். டாக்டர் வீரபூபதியை சோதித்து கொண்டிருந்தார். பிறகு மாத்திரைகளை எடுத்து வந்தார். லதா, எஸ் சார். மதியம் இந்த மாத்திரைகள், இரவு இந்த மாத்திரைகள். நீயும் வடிவழகையும் முறை வச்சுக்கிட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இவரை வந்து பார்த்துக்கங்க. உங்கள் ரூம் அருகாமையிலே இருக்கிறதால இவரோட முனங்களோ அழைப்போ உங்களுக்கு கேட்கும். அப்படி தேவைப்படும் போது உடனே வந்து பார்த்துக்கோங்க. இவரோட படுக்கையிலேயே ஒரு பஸ்ஸர் இருக்குது. இதோ இதை இவரே அழுத்தி உதவி கேட்கறது உண்டு. நோயாளியோட பக்கத்திலேயே நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எந்த உதவிக்காகவும் தவிக்காமல் பார்த்துக்கங்க. ஏதாவது அவசர தேவைன்னா எதுவும் ஏற்படாது. பல்ஸ், பிபி எல்லாம் நார்மல். தேவைப்பட்டால் உடனே எனக்கு தகவல் கொடுங்க. என் ரூம் இங்கே தான், ஹாலுக்கு அந்த பக்கம் இருக்குது. வடிவழகிக்கு தெரியும். நீயும் இப்போ வந்து பார்த்துட்டு போயிட. குட் மார்னிங் டாக்டர் என்று அவன் உள்ளே வந்தான். உயரத்திலும் உடல் வாகிலும் நடிகர் சரவணன் மாதிரி இருந்தான். ஆனால் முகத்தில் சற்று தூக்கலாக அரச பொலிவு இருந்தது. நவீனமாக உடுத்தி இருந்தான். குதிரை பிடரியாக அடர்ந்த தலைமுடி. வெல்கம் சேது. பார்த்து 1 வாரமாச்சே. மும்பை போயிருந்தேன். பிஸ்னஸ்? ஆமாம். எப்போ திரும்பினீங்க? நேற்று லேட் நைட். ரொம்ப களைப்பு, அதை தான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். இப்போ தான் 1/2 மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சேன். உடனே ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டீங்க? எஸ்டேட்டை பார்க்கணும். தாத்தா எப்படி இருக்காரு? குவைட் ஓகே. இப்போ தான் செக்கப் பண்ணி முடித்தேன். அவன் அவர்களை கடந்து படுக்கையை நெருங்கினான். கிழவர் விழித்திருந்தார். வெறுமனே கண்களை மூடி அசைதியாய் படுத்திருந்தார். அவன் குரலை கேட்டதும் கண்களை திறந்தார். சேது. அவர் தலையை மெல்ல வருடினான். எப்போ வந்த? இப்போ தான். உடனே உங்களை பார்க்க வந்துட்டேன். பஞ்சடைத்த கண்களிலும் தேய்ந்த உடலிலும் சந்தோஷம். சுள்ளியாக கையை தன் கைக்குள் வைத்து கொண்டார். திடீரென்று கிழவரின் கண்கள் அப்படியே நிலை குத்தி நின்றது. தாத்தா? பதிலில்லை. கையை விட்டுட்டு அவரை மெல்ல உலுக்கினான். தாத்தா, வேட்டைக்கு போகணும். வேட்டைக்கு போகணும். போகலாம், இப்போ போகலாம். இதோ நான் போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றேன். சேது பூபதி அவரிடமிருந்து விலகி வந்து டாக்டரிடம் நின்றார். டாக்டர், இது ட்ராங்குலைசர் தரலையா? ரெகுலராக ராத்திரியில் கொடுத்துட்றேன். பகல்லையும் கொடுக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் உடம்புல என்ன பலம் இருக்குது? அவரால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அவர் நடக்கவே வேண்டாம். சேது தொடர்ந்து படுக்கையிலேயே வச்சுருந்தா அதுவே அவரை சித்திரவதை பண்ணி கொன்னுடும். உண்மைதான்.
மறக்காமல் ராத்திரியில் ட்ராங்க்லைசர் கொடுத்துடுங்க. நான் என்னைக்கு மறந்துருக்கேன்? நீங்கள் மட்டும் இல்லை, யுவர் யூனிட் என்றவன் லதாவை பார்த்துவிட்டு சற்றென்று பேச்சை நிறுத்தினார். இவங்க யாரு? புதுசாக வந்து சேர்ந்திருக்கிற நர்ஸ். அவன் நேரடியாக லதாவிடம் கேட்டான். உங்கள் பேர்? ஹேமலதா. மிஸ் லதா, ரொம்ப எங்கே இருக்கீங்க? உங்களால் தாத்தாவை பொறுமையாக கவனிச்சிக்க முடியுமா? நர்சிங்கில் பொறுமைக்குத்தானே முதலிடம். வெரி குட். டாக்டர், இப்போவும் தாத்தாவை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறீங்களா? மாலையில் மட்டும். ஏதாவது ப்ராப்ளம்னு இருந்தால் நிறுத்திடுங்க. என்ன ப்ராப்ளம்? ஒன்றுமில்லை. வாக்கிங் போகும்போது திடீர்னு வேட்டைக்கு போகணும்னு அடம் பிடிக்கலையா? சில நேரங்களில். தென் அவாய்ட் இட். சேதோ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அஸ் எ டாக்டர் எனக்கு தெரியும். அவருக்கு கொஞ்சமாவது மாறுதல் வேண்டாமா? 24 மணி நேரமும் படுத்து கிடக்க முடியுமா? பத்திரம் டாக்டர். லதா அவர்களின் பேச்சில் ஒரு வித்தியாசத்தை, ஒரு உட்பொருளை உணர்ந்தாள். ஓகே டாக்டர், நான் வர்றேன். அவன் போய்விட்டான். டாக்டர் வீரபூபதியை பார்த்தாள். அவர் அமைதியாக கண்களை மூடி படுத்திருந்தார். வடிவழகி, நீ பக்கத்தில் இருந்து கொஞ்ச நேரம் பார்த்துக்க. லதா, சார், நீ என் கூட வந்து ரூமை பார்த்துக்க. ஓகே சார். டாக்டரின் அறைக்கு வந்தார்கள். அங்கே உள்ளே தனியே ஒரு படுக்கை அறையும் பாத்ரூமும் இருந்தன. பங்களாவுக்குள்ளேயே இருக்கிறது, தனித்து இல்லை என்பதை தவிர மற்றபடி அது ஒரு தனி வீடு போலவே தோற்றம் தந்தது. அவர்கள் நின்றிருந்த முன்னறை ஒரு ஹாலை போன்று விஸ்தாரமாக இருந்தது. அங்கேயே டைனிங் டேபிள் போடப்பட்டிருந்தது. சற்று தள்ளி ஒரு தனி மேஜையும் நாற்காலியும் இருந்தன. அதன் மீது டாக்டர்ஸ் கிட், மருத்துவ சாதனங்கள், சில மருந்துகள் சிதறியிருந்தன. சுவரில் காலண்டரை தவிர வேறு எதுவும் இல்லை. இயற்கை, செயற்கை, கடவுள் என்று எதுவுமே அங்கே இல்லை. இதுதான் என்னோட ரூமு. எப்போ என்னை கூப்பிடணுன்னாலும் வந்து கூப்பிடலாம். வெளியே காலிங் பெல் இருக்கு. டாக்டர், உங்கள் ஃபேமிலியெல்லாம் எங்கே இருக்காங்க? எங்கே இருக்காங்க? ஐ ஹாவ் நோ ஃபேமிலி. எனக்கு பாளையங்கோட்டை பூர்வீகம். எங்கள் அப்பா மிலிட்ரியில் மேஜராக இருந்தவர். அவரோட விருப்பப்படியே நானும் என்னுடைய மெடிக்கல் கோர்ஸ் முடித்த உடனே மிலிட்ரியில் சேர்ந்தேன். இராணுவ வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கேயே காலத்தை ஓட்டிட்டேன். கல்யாணம் எனக்கு அவசியப்படலை. ரீட்ரென்ச்மெண்ட்டுக்கு பிறகு தான் எங்கே போகிறதுன்னு யோசித்தேன். பாளையங்கோட்டைக்கு திரும்பி ஊரோட தொழில் செஞ்சேன். அப்போ தான் இந்த எஸ்டேட்டோட விவரம் வந்துச்சு. இவங்க பங்களாவிலேயே தங்கி இருக்கணும்னு கண்டிஷன் போட்டாங்க. அது எனக்கு ஒரு கண்டிஷனாக படலை, ஒரு வாய்ப்பு. குடும்பம், சொந்த பந்தம்னு எதுவும் இல்லாத எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில் ஆக கிடைச்ச வாய்ப்பு. இங்கே உங்களுக்கு போர் அடிக்கலையா? அது அவங்கவங்க மனசை பொறுத்த விஷயம். தேவையான மெடிக்கல் ஜேர்னலிசம், சைனிக் சமாச்சாரம் போஸ்டில் வருது. கோட்டாரம் பிராந்தி இருக்குது. இங்கேயே சுவையான அசைவம் கிடைக்குது. எப்போவாது ரேராக ஹண்டிங் போவேன். ஏன் போர் அடிக்குது? நீங்களும் வேட்டைக்கு போவீங்களா டாக்டர்? ஆமாம், அதனால தான் இந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு ஒத்துப்போகுது. இந்த அட்மாஸ்பியருக்கு என்ன? செத்த மிருகங்களும் தலைகளும். சிரித்தார். லதா, இராணுவங்கிறது என்ன? தேசப்பற்றுள்ள நாட்டை காக்கிற காவலர்கள், அவ்வளவுதானா? இல்லை, மனுஷர்களை வேட்டையாடுற கும்பல். அந்த மனித வேட்டையை பார்த்து பழகின எனக்கு இந்த மிருக வேட்டை ஒன்றும் பெருசாக தெரியல. பகுதி 6. அவள் பயந்தது போல் வீரபூபதி எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை. உக்கிரமாக வேட்டைக்கு போகணும் என்று பிதற்றுவதைத் தவிர அவரிடம் அஞ்சும்படியான அச்சம் எதுவும் தென்படவில்லை. அவள் மருந்து மாத்திரை கொடுப்பதைத் தவிர வேறு எதற்காகவும் அவரை நெருங்க துணியாமல் இருந்தபோது வடிவழகி மட்டும் வெகு சாதாரணமாக அவரை நெருங்கினாள். விரிப்பை மாற்றினாள், கழிவறைக்கு அழைத்து சென்றாள், வசதிகளை வசதியாக உட்கார வைத்தாள். ஆனால் அவர் பேசுவதை மட்டும் காது கொடுத்து கேட்பதே இல்லை. அவர் என்னனாலும் சரி, முணங்கினாலும் சரி, உக்கிரமாக கூச்சலிட்டாலும் சரி, அனாயாசமாக அதையெல்லாம் முதுக்கிவிட்டு தன் வேலையை செய்வாள். லதா ஆச்சரியப்பட்டாள். இவளால் எப்படி இப்படி இருக்க முடியுது? அவளால் முடியாது. வயோதிகம் காரணமாக ஞாபகம் குறைந்தாலும் அவரை ஒன்று மனநோயாளியாக கருத முடியாது. அவருடைய நிலை குத்திய பார்வைக்கும் உளறலுக்கும் ஏதோ ஒரு பொருள் இருக்கணும். அவள் கவனித்திருக்கிறாள். செரேட்டிவ்களின் ஆதிக்கத்தில் இல்லாத பொழுது மாலை நேரங்களில் சாலையில் வாக்கிங் அழைத்து செல்கிற பொழுது அவர் தெளிவாகவே இருந்தார். மிக குறைவாக பேசினார். நடையில் தளர்வு இருந்தாலும் மிக பெரிய பலவீனமில்லை. அந்த வயதிற்கு அது பலம்தான். வடிவழகிதான் தினமும் வாக்கிங் அழைத்து போவாள். அவள் சற்று ஒதுங்கியே இருந்தாள். டாக்டர் தான் அவளை அழைத்து சொன்னார். லதா, திடீர்னு 1 நாள் 2 நாள் வடிவழகியால் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டா அப்போ திடீர்னு வீரபூபதி உன்னோட வரமாட்டாரு. அதனால் நீ இப்போவே வீரபூபதியோட கொஞ்சம் பழகிக்க. வடிவழகி அவரை வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது நீயும் கூட போ. சாதாரணமாக அவரால் தொந்தரவில்லை. திடீர்னு சில நேரம் வேட்டைக்கு போகணும்னு துப்பாக்கி கொண்டு வான்னு உளருவார். மெல்ல அவரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு படுக்க வச்சா தூங்கிடுவார். அதையும் மீறி ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணால் செரேட்டிவ் கொடுத்துரு. அதனால தான்
இன்னைக்கு வடிவழகி வீரபூபதியை வெளியே அழைச்சிட்டு போனப்போ அவளும் உடன் சென்றாள். ஒரு பாதுகாப்பிற்காக அவர்கள் உடன் சென்றார்களே தவிர கிழவர் ஸ்டிக்கை ஊன்றியபடி நன்றாக தனித்தே நடந்தார். பங்களா காம்பவுண்டை எட்டி விட்டார்கள். கதவை திற என்றார் வீரபூபதி. சில நாட்களில் காம்பவுண்டுக்குள்ளேயே வாக்கிங் போவார்கள். சில நாட்கள் வெளியே செல்வார்கள். வடிவழகிதான் அதை தீர்மானிப்பாள். இன்று அவரே கேட்டதால் அவள் சற்று யோசித்தாள். இப்படியே சுற்றி வரலாம் என்றாள். வேணா, வெளியே போகலாம். வடிவழகி சற்று யோசித்தாள். பிறகு லதாவும் உடன் இருக்கும் தைரியத்தில் கேட்டை திறந்தாள். அதுவரை நின்று மீசையை வருடி கொண்டிருந்த வீரபூபதி உடனே உற்சாகமாக நடந்து வெளியே வந்தாள். லதாவும் வடிவழகியும் பின்னால் வந்தார்கள். எப்பவும் இவரை நீ தான் கூட்டிகிட்டு போவியா வடிவழகி? இல்லை, அபிராமி அம்மா இருக்கும்போது அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க போன பிறகு தான் நான் கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தேன். அமைதியாக வருவாரா? முன்னாலே சென்று கொண்டிருந்த வீரபூபதி சட்டென்று நின்றார். திரும்பி அவளை பார்த்தார். பிறகு முன்போலவே நடக்க ஆரம்பித்தார். தான் அத்தனை குரலை உயர்த்தி கேட்டிருக்க கூடாதென்று லதா உணர்ந்தாள். வடிவழகையும் குரலை தாழ்த்தி கொண்டாள். அமைதியாக தான் வருவார். ஆனால் திடீர்னு ஏதாவது கேட்பாரு. ஏதாவது பதில் சொல்லிக்கிட்டு வரணும். என்ன கேட்பாரு? ஏதாவது உளறல், நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள். அப்படியா? முன்னால் வேகமாக நடந்து கொண்டிருந்த வீரபூபதி நின்றார். நர்ஸ், உங்களைத்தான் கூப்பிட்றாரு என்றாள் வடிவழகி. லதா ஆச்சரியத்துடன் ஓரட்டு வைத்து அவர் அருகே வந்து நின்றாள். எஸ் சார். காட்டுக்கு போகலாமா? சார், காட்டுக்கு போகலாமான்னு கேட்டேன். போகலாம் சார். துப்பாக்கி வேணும். போய் எடுத்துட்டு வரலாம். சரி என்று விரைப்பாக திரும்பினார். நீ என்னோட வா. வடிவழகி பின்னால் வர லதா அவரோடு நடந்தாள். புலி பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். எங்கே? உயிரியல் பூங்காவில். கோலி சோடா உடைத்த மாதிரி சிரித்தார். சற்று நேரம் ஒன்றுமே பேசாமல் நடந்தார். பிறகு நீ நல்லா ஓடுவியா என்று கேட்டார். ஸ்கூல் டேஸில் ஓடுவேன், இப்போ தெரியாது. புலி ரொம்ப வேகமாக ஓடும், ஆனால் அதுக்கு மனுஷ தந்திரம் வராது. மாடியிலிருந்து இவர்கள் திரும்புவதை பார்த்து கொண்டிருந்த சேது பூவதி அவசரமாக இறங்கி வந்தான். லதா கிழவரின் பேச்சு துண்டு துண்டாக ஒரு வயதானவரின் நினைவோட்ட வெளிப்பாடாக இருந்தாலும் அது பொருளற்றதல்ல என்று எண்ணினாள். தொடர்ந்து பேச வைத்தால் ஏதாவது புரியும். புலி ஓடினா வேட்டையாடலாம், மனுஷன் என்ற போது சேது அவர்களை நெருங்கிவிட்டான். குறுக்கிட்டான். என்ன மிஸ் லதா, தாத்தா என்ன சொன்னார்? சும்மா பேசிட்டு வந்தார். ஹண்டிங் சப்ஜெக்டா? அதே தான். என்ன சொன்னார்? புலி மனுஷனை விட வேகமாக ஓடும், ஆனால் மனுஷன்தான் தந்திரம் மிக்கவன், அப்படி இப்படின்னு. இப்படித்தான் ஏதாவது உளர்றாரு. அவரை கூட்டிகிட்டு போய் படுக்க வைங்க. சேது, நான் உளரல. புலி தந்திரமான மிருகம்தான், ஆனால் அதை விட மனுஷன். தாத்தா, நீ சும்மா இருக்க மாட்ட. சேது, ஸ்டாப் இட். சேது ஏன் அத்தனை கோவப்பட்டான் என்று தெரியவில்லை. வீரபூபதி சற்று நேரம் அவனையே விரித்து கொண்டிருந்து விட்டு மௌனமாகிவிட்டார். நான் போய் டாக்டர் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் இவரை கூட்டிகிட்டு போங்க. வடிவழகையும் துணை வர லதா வீரபூபதியை அறைக்கு அழைத்து சென்று படுக்கையில் உட்கார வைத்தாள். அவர் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, உனக்கு புலிகளை பற்றி தெரியுமா என்று கேட்டார். அதிகம் தெரியாது, சுவாரஸ்யமாக இருக்கும், படி என்றார். எதை படிக்க சொல்கிறார்? என்ன சுவாரஸ்யம்? கேட்க நினைத்தாள். பார்வை நிலைக்குத்தி கொள்ள சுவரையே விரித்து கொண்டிருந்தார். அப்பொழுது டாக்டர் உள்ளே வந்தார். வடிவழகி, டயட் கொண்டு வா. லதா, இவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஒன்றும் இல்லை, நல்லா பேசிட்டு வந்தார். பேச்சு மீனிங்லெஸ் டாக்ஸ். வடிவழகி கஞ்சி கொண்டு வந்தாள். லதா அவரை சாய்ந்து உட்கார வைத்தாள். வடிவழகி ஸ்பூனில் எடுத்து புகட்டினாள். பிறகு டாக்டர் அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டார். நகர்ந்தார். அவர் சௌகரியமாக நிதானமாக உட்கார்ந்ததற்கு உறக்கத்துக்கு போகும் வரை பார்த்து கொண்டிருந்து விட்டு லதா வெளியேறினாள். அரை வாசலை கடந்த பொழுது எதிரே சேது வந்தான். தாத்தா தூங்கிட்டாரா? தூங்கிட்டாரு. சேதுவுக்கு சற்று தள்ளி செங்கோடன் கையை கட்டி கொண்டு நின்றான். இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக பேச ஆரம்பிச்சுட்டா அவர் நிம்மதியாக தூங்க மாட்டார். ஏதாவது உளறிட்டு இருப்பார். அதெல்லாம் இல்லை, நல்லா தூங்குறாரு. உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா? சில நேரங்களில். அப்பா கிட்ட சாவி இருக்குது, கேட்டு வாங்கி நம்ம ஸ்டோர் ரூமை திறந்து கிட்டத்தட்ட 5000 புத்தகம் கொண்ட ஒரு லைப்ரரி உள்ளே இருக்குது. உங்களுக்கு படிக்கிற பழக்கம் உண்டா? உண்டு. அப்போ இனி உங்களுக்கு பொழுது போகும். சேது திரும்பினான். செங்கோடன் மரியாதை நிமித்தம் அவன் பின்னால் நடக்க காத்திருந்தான். செங்கோடனை பார்த்தா அபிராமி பற்றி அவன் சொன்னது நினைவுக்கு வந்தது. செங்கோடன் சொன்னது ஒரு விதம், வடிவழகையும் டாக்டரும் சொன்னது வேறு விதம். அவள் சேதுவை கேட்க தீர்மானித்தாள். இதுக்கு முன்னால் எங்கள் நர்ஸாக இருந்த அபிராமி இப்போ எங்கே இருக்காங்க? அவன் திரும்பினான். முகம் லேசாக கருத்திருந்தது. ஏன் கேட்குறீங்க? இல்லை, அவங்க உங்கள் தாத்தாவை ஏற்கனவே பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்திக்கலாமே. எப்படி? எழுதி கேட்டால் அவங்க சில டிப்ஸ் கொடுக்கலாம். குட் ஐடியா. ஆனால் அவங்க கிராமத்து விலாசம் தெரியாது. திடீர்னு அவங்க பையன் வந்து கூட்டிகிட்டு போனார்.
விலாசமும் கொடுக்கல, கடிதமும் போடல. இத்தனை வருஷம் குடும்பத்தில் ஒருத்தராக பழகினவங்க. அவ்வளவுதான் விசுவாசம் என்றான். அவள் சட்டென்று அவன் முதுகுக்கு பின்னால் இருந்த செங்கோடன் முகத்தை பார்த்தாள். அது சலனமற்று இருந்தது. இட்ஸ் ஆல் ரைட் சார். இன்னும் 1 மாதம் போனால் நானே ஓரளவு கணிச்சிடுவேன் என்றாள். தட்ஸ் குட் என்று அவன் நடக்க செங்கோடன் தொடர்ந்து போனான். பகுதி 7. அவள் யோசித்தாள். ஒரு முறை செங்கோடனை தனியே சந்தித்து பேச வேண்டும். அப்பொழுது உண்மை விளங்கலாம். எல்லோரும் ஒன்று கூடி மறைத்துவிட்ட கொலையா? என்ன காரணத்தினால்? அபிராமி போலவே அவளுக்கும் ஒரு நாள் அப்படி நேருமா? நெஞ்சை அடைத்தது. உடம்பெல்லாம் வியர்வை பரவியது. முதலில் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அபிராமி கொல்லப்பட்டாள் என்பதே உண்மை என்றால் முதலில் இங்கிருந்து புறப்பட்டு விட வேண்டும். நினைக்க நினைக்க மனது குழம்பியது. இந்த வடிவழகி அபிராமி சொல்லாம போயிட்டதா சொன்னாலே. அவளும் ஏதாவது மறைக்கிறாளா? இல்லை அவளும் அறியாமல் விஷயங்கள் மறைக்கப்பட்டுருச்சா? வடிவழகி வந்தாள். உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு பார்த்தாள். ஒரு கடிதமும் மணியாடர் ரசீதும். அம்மாவின் கடிதம். மறுநாள் மாலை வடிவழகி வீரபூபதிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த பொழுதே லதா வீட்டை விட்டு வெளியே போனாள். அந்த குடிசை பகுதியை அடைந்தாள். இங்கே செங்கோடன் வீடு இதுதான். திறந்திருந்த கதவை தட்டினாள். வெளியே வந்த பெண் யாரு என்றாள். செங்கோடன். உள்ளே பார்த்து குரல் கொடுத்தாள். யாரோ உங்களை கூப்பிடுறாங்க. யாரு என்றபடி வெளியே வந்த செங்கோடன் அவளை பார்த்து அதிர்ந்தான். அம்மா நீங்களா? நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் வரணும்? வடிவுக்கிட்ட சொல்லிவிட்டிருந்தா நானே வந்திருப்பேனே. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அங்கே வச்சு பேச முடியாது. அவன் கண்களில் பயம் வந்தது. என்ன பேசணும்? நான் இந்த ஊருக்கு வந்தப்போ முதலாக உங்களை தான் பார்த்தேன். ஜமீன் வீட்டுக்கு நர்ஸாக வரேன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் ஏற்கனவே இருந்த நர்ஸு முதுகில் குண்டு காயம்பட்டு இறந்து போனதா சொன்னீங்க. ஐயோ நான் ஒரு முட்டாளுங்க. என்னமோ உளறிட்டேன். உளறிட்டீங்களா? ஆமாங்க. காலையில் ஒரு மொந்த கல் குடிச்சிட்டேன். அந்த போதையில் வாய்க்கு வந்ததை சொல்லிட்டேன். மதுவோட போதையில் மனுஷன் உளறது சகஜம். ஆனால் அப்படி உளரும்போது அவனால் அர்த்தமில்லாமல் பேச முடியும், கோவப்பட முடியும், மறைக்க நினைக்கிறத கூட உளர முடியும். புதுசாக இட்டு கட்டி நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்ல முடியுமா? நான் போதையில் பொய். ஆமாங்க பொய் தான் சொல்லிட்டேன். இல்லை இப்போ நீ சொல்கிறது தான் பொய். அம்மா சேதுராசா சொன்னது தான் உண்மை. நான் சொன்னது தப்பு. இது என் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். இல்லைம்மா உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. திடீர்னு ஒரு நாள் காணாமல் போன அபிராமி மாதிரி நானும் ஆகலாம். இதை நான் இப்படியே விடமாட்டேன். நான் போலீஸ்க்கு போக போகிறேன். செங்கோடன் பதறிப்போனான். வேணாமா, அது விபரீதமாக போயிடும். என்ன ஆனாலும் சரி நான் விடமாட்டேன். அம்மா நான் சொல்கிறத கேளுங்க. போலீஸ்க்கு போகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த வட்டாரத்தில் ராசாமாரை எதிர்த்து யாரும் எதுவும் செய்ய முடியாது. இப்போ எல்லாரும் இந்நாட்டு மன்னர் தெரியுமில்ல? ஆமாம் மீட்டிங்கில் சொல்லுவாங்க. அதை விடுங்க. அதெல்லாம் இங்கே பிரயோஜனப்படாது. உங்களுக்கு அவ்வளவு பயமாக இருந்தால் நீங்கள் ஒன்று செய்யுங்க. இந்த வேலையை விட்டுட்டு போயிடுங்க. ஆனால் நான் சொன்னதை மட்டும் தயவு செஞ்சு மறந்துடுங்க. ஏன் மறக்கணும்? நான் அப்படி உளறினது வெளியே தெரிஞ்சா ஏன் உயிருக்கே ஆபத்து. ஆக நீங்கள் சொன்னது உண்மை தானே? அதை மறந்துடுங்க. மறந்துடுறேன். முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு மறந்துடுறேன். சொல்லு, நர்ஸு கொல்லப்பட்டது உண்மை தானே? உண்மைதான். யார் அந்த கொலையை செஞ்சது? தெரியாது. வேறு என்ன தான் தெரியும் உனக்கு? காட்டில் குண்டடிப்பட்டு இறந்து போன நர்சம்மாவை பார்த்தேன். உடனே ஐயா கிட்ட வந்து சொன்னேன். யார்கிட்ட? சேதுராசா கிட்ட. அவர் போலீஸ்க்கு சொல்லலையா? இல்லை. அவர் அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் நர்ஸ் ரூமில் இருக்கிற எல்லா உடைமைகளையும் எடுத்துகிட்டு வந்து காட்டில் ஒரு இடத்துல போட்டு கொளுத்துட்டுன்னு சொன்னார். இது டாக்டருக்கு தெரியுமா? தெரியும். சேது டாக்டர்கிட்ட சொல்லி அவரையும் கூட்டிகிட்டு தான் வெளியே போனார். ஹரிபிள், என்ன சொல்கிறீங்க? பயங்கரம்னு சொன்னேன். ஆமாம் பயங்கரம்தான். அதனால தான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதையெல்லாம் வெளியில் சொல்லிடாதீங்க. ராசாமார் கௌரவத்துக்கு ஆசைப்பட்டவங்க. அப்புறம் என்ன உயிரோடு விட மாட்டாங்க. பகுதி 8. எங்கே இதுக்கெல்லாம் உரிய ஆதாரங்கள் கிடைக்கும்? எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? அவளால் விடை காண முடியவில்லை. ஆனால் தப்பி போவதை மட்டும் தீர்மானித்தாள். வேலையை விட்டு விலகி போகிறேன் என்று சொன்னால் நிச்சயம் அனுமதிக்க மாட்டாங்க. இல்லை அபிராமியை போல் அவளும் காணாமல் போக நேரலாம். அப்புறம் ஒரு வார விடுமுறை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போயிட்டு வர்றதா சொல்லி அனுமதி வாங்கலாம். போன பின்னாடி திரும்பி வரக்கூடாது. அதுக்குள் அபிராமியோட மரணத்துக்கு ஒரு ஆதாரம் தேடணும். கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி புறப்பட்டுற வேண்டியதுதான். சென்னைக்கு போனதும் ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் எல்லா விவரங்களையும் எழுதணும். தன்னை பற்றின விவரங்களை ரகசியமாக வச்சுக்கிற சொல்லணும். நல்ல திறமையான நிருபர் வந்து இதை புரட்டி எடுத்தால் நிச்சயம் ஒரு நூலிலை கிடைக்கும். கிடைக்காட்டாலும் கவலை இல்லை. பெரிய எடுத்த அக்கிரமங்களுக்கு துணை போகிற அல்லது அஞ்சு விலகி இருக்கிற போலீஸ் இதில் மூக்க நுழைக்கும். பிறகு எல்லாமே வெளிவந்துடும். பிணத்தோட போஸ்ட்மார்ட்டமும் புலன் விசாரணையும் இவங்க செஞ்ச கொடுமையை நிச்சயம் ஊருக்கு வெளிச்சம் போடும்.
அவள் விஜயபூபதியின் அறைக்கு போனாள். இந்த வீட்டுக்கு வந்த நாள் முதல் இன்னைக்கு வர முதல் முறையாக அங்கே போகிறாள். வாசலில் நின்று சார் என்றாள். அட நீயா, வாமாலதா என்றார். கனிவான குரல், கண்ணியமான தோற்றம். நுனி வளைந்து மேலேறி நின்ற மீசை கூட அவருக்கு கடுமையான தோற்றத்தை ஏற்படுத்தவில்லை. மீசை வைத்த விவேகானந்தர் மாதிரி அப்படி ஒரு சாத்வீகம். அவளுக்கே சந்தேகம் வந்தது. இவங்களா இந்த குடும்பமா கொலையாளிகள்? என்ன வேணும்? லீவ் வேணும். என்னம்மா இது? வேலைக்கு வந்து 1 மாதம் இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும். அதுக்குள்ளே லீவா? ஊரில் அம்மா மட்டும் தனியாக இருக்காங்க, வயசானவங்க. துணைக்கு யாருமே இல்லை. என்ன கஷ்டப்படுறாங்களோ தெரியல. எனக்கு எப்போவும் அவங்க நினப்பாவே இருக்குது. ஹோம் சிக். சரி, அப்புறம் இங்கே ரொம்ப போர் அடிக்குது. ராத்திரி 11 மணி வரைக்கும் ஏதாவது படிக்கிறது என்னோட பழக்கம். இங்கே நிறைய புத்தகம் இருக்குது. தெரியும், சின்னவர் சொன்னார். ஸ்டோர் ரூம் சாவி வேணும். ஒரு நிமிஷம். அவர் எழுந்து போய் ட்ராவை குடைந்தார். ஒரு சாவி குத்தை எடுத்து அதிலிருந்து ஒற்றை சாவியை தனியே எடுத்தார். இதை நீயே வச்சுக்க, என்கிட்ட ஒரு சாவி இருக்கு. சரி சார். அவள் சாவியை கொண்டு வந்து ஸ்டோர் ரூமை திறந்தாள். ஒரு ஓரத்தில் இருந்த சுவிட்சை கண்டுபிடித்து போட்டாள். வெளிச்சம் பரவியது. பூட்டிய அறைக்குள்ளே உரிய வீச்சம் இருந்தது. சுவரில் 1-2 பெயிண்டிங்குகள் எல்லாம் மூதாதையரின் உருவங்கள். அவை தவிர சற்று சிதிலமடைந்த ஆளிலை கிருஷ்ணன். மூலையில் நிறைய உடைந்த தேக்குமர பர்னிச்சர்கள். மறுபுறம் வரிசையான அடுக்குகளில் புத்தகங்கள். ஏறத்தாழ 5000-6000 புத்தகங்கள் இருக்கும். அறை மிகவும் புழுக்கமாக இருந்தது. வெளிப்புறத்தை ஒட்டிய சுவரில் இருந்த ஜன்னலை திறந்து வைத்தாள். பிறகு புத்தகங்களை ஒவ்வொன்றாக புரட்டினாள். பெரும்பாலும் ஆங்கில புத்தகங்கள். அவள் புரட்டிய முதல் வரியில் காடுகள், வேட்டை பற்றிய புத்தகங்கள். சிம் கார்பெட்டின் குமாலம், டைகர்ஸ், மை இந்தியா பிரித்தாள். மேலோட்டமாக பார்த்தாள். புலிகளை பற்றி படிச்சு பாரு, சுவாரஸ்யமாக இருக்கும். வீரபூபதி சொன்னது இவை பற்றி தானா? வேறு வரிசை புத்தகங்களை புரட்டினாள். அவையும் ஆங்கிலம். பெரும்பாலும் கிரைம் நாவல்கள், சில பேப்பர் பேக்குகள். தமிழ் புத்தகங்களை தேடினாள். வேறு வரிசையில் இருந்தன. ஒவ்வொன்றாக புரட்டி இந்துமதியின் தரையில் இறங்கும் விமானங்களை, லக்ஷ்மியின் பெண் மனத்தையும் எடுத்தாள். திரும்பிவிட நினைத்த பொழுது மூளையில் இருந்த உடைந்த மர நாற்காலிகளுக்கு கீழே ஒரு கோணி மூட்டையும் அதன் விளிம்பில் சிதறியிருந்த சிவப்பு நிற அட்டையுடன் கூடிய புத்தகங்களையும் பார்த்தாள். கையில் இருந்த புத்தகங்களை ஒரு உடைந்த மேஜையின் மீது வைத்தாள். குனிந்து ஓட்டை சாமான்களுக்கு கீழே கிடந்த அந்த சிவப்பு புத்தகங்களை எடுத்தாள். புரட்டினாள். அது புத்தகமல்ல, வீரபூபதியின் டைரி. 1975ஆம் வருடத்து டைரி. இதில் ஏதாவது ஆதாரம் இருக்குமோ? புரட்டினாள். வெளியே ஏதோ அலாரம் கேட்டது. அவசரமாக அந்த டைரியை 2 புத்தகங்களுக்கும் இடையே வைத்து மறைத்து கொண்டாள். இங்கேயா இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க என்றபடி வடிவழகி கதவருகே தென்பட்டாள். புத்தகம் எடுக்க வந்தேன், எடுத்துட்டேன். இரவு வந்து தான் டைரியை ஆராய வேண்டும் என்று முடிவு செய்தபடி வெளியே வந்தாள். கதவை பூட்டினாள். இடையில் டாக்டரிடமும் லீவிற்கான அனுமதியை வாங்கினாள் லதா. பகுதி 9. இரவு. அவள் டைரியை எடுத்து புரட்டினாள். வீரபூபதியை பற்றி, அவருடைய சிகாரி கிருஷ்ணனை பற்றி, அவர்கள் ஆடிய வேட்டைகளை பற்றி நிறைய தகவல்கள் இருந்தன. ஒன்றிற்கும் உதவாத சாதாரண தகவல்களும் நிறைய இருந்தன. நாட்கணக்கில் எழுதப்படாமல் வெற்றுத்தாள்களும் இருந்தன. வேட்டைகளை பற்றிய குறிப்புகள் எழுதப்பட்ட இடங்களில் மட்டும் தேதி வரையறை மீறி ஏதோ நீண்ட கட்டுரை போல் அவர்களின் கானக பயண விவரங்களும் அனுபவங்களும் வரிசையாக நுணுக்கமாக விவரிக்கப்பட்டிருந்தன. வேட்டையிலும் அட்வென்ச்சர்களிலும் ஆர்வமுள்ள ஆண்கள் அதை படித்தால் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். அவளுக்கு அது ஒன்றும் சுவைக்கவில்லை. கொட்டாவி வந்தது. ஏதோ ஒரு தகவல், எங்கோ ஒரு தடயம் என்ற நினைவு அவளை துரத்தியது. மேலும் படித்தாள். இந்த பகுதியோட புலிகள் ரொம்பவே அபூர்வமாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அபூர்வமாக தான் பார்க்க முடியுது. புலிகளை சுடக்கூடாதுன்னு அரசாங்க உத்தரவு வேற. இப்போ எல்லாம் புலி வேட்டைங்கிறது ஒரு கனவாயிடுச்சு. என்றாலும் அந்த வீர விளையாட்டையும் அதில் கிடைக்கிற சந்தோஷத்தையும் இழக்க முடியாது. நல்ல வேளை டீ எஸ்டேட் உரிமையாளர் எல்லிஸ் துறையின் நட்பு கிடைத்தது. துறைக்கு இங்கு விசேஷ சலுகைகள். அந்நிய நாட்டுக்காரன் என்பதால் பாதி, அளவற்ற பணத்தை வாரி இறைக்கிறதால மீதி. அவனோட சேர்ந்து இன்னைக்கு வேட்டைக்கு போகிறேன். கிராமத்துக்குள்ளே வந்து முதல்ல கால்நடைகளையும் அப்புறம் 2 ஆடு மேய்க்கிற சிறுவர்களையும் கொண்டு விட்ட ஆட்கொல்லி புலியை கொல்லணும் என்று எல்லிஸ் ஒரு உத்தரவை பெற்றுவிட்டான். உண்மையில் அப்படி ஒரு ஆட்கொல்லி புலியின் நடமாட்டமோ அதனால் ஏற்பட்ட சேதமோ எதுவும் இல்லை. இனி எல்லிஸும் நானும் வேட்டையை துவங்கலாம். நாட்கள், நாங்கள் எந்த புலியை வீழ்த்துகிறோமோ, எது எங்கள் கையில் சிக்குகிறதோ அதுதான் அந்த ஆட்கொல்லி என்று சொல்லப்படும். அது நாங்கள் 2 நாட்கள் காத்திருந்து பெற்ற வெற்றி. நல்ல வளர்த்தியான செழுமையான புலி.
அதன் பாய்ச்சல், திறமை, தந்திரம், வெறி 3 குண்டுகளில் அடங்கி போய்விட்டன. இந்த புலியை வேட்டையாடும் பொழுது என் மனதில் மீண்டும் அந்த எண்ணம் தலை தூக்கியது. புலிகள் பலம் வாய்ந்தவை, துணிச்சலானவை, வேகம் மிகுந்தவை. ஆனால் மனிதன் தந்திரம். அதன் பிறகு அங்கே தொடர்ந்து 2, 3 பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருந்தன. கிழிக்கப்பட்ட பக்கங்களுக்கு பிறகு எல்லாம் வெறுமையான பக்கங்கள். மற்ற பக்கங்கள் எல்லாம் பழுப்பேறி இருந்தன. ஆனால் கிழியவில்லை. இந்த பக்கம் மட்டும் நிச்சயம் அங்கே இருக்கும் தகவலை மறைக்கவே அவை கிழிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது அவளுக்கு மேலும் ஆர்வம் பிறந்தது. மற்ற டைரிகளையும் எடுத்து படிக்க வேண்டும். இதில் கிடைக்காத இல்லை மறைக்கப்பட்ட தகவல் அதில் இருக்கலாம். அவள் அந்த டைரியை மூடி வைத்தாள். கை கடிகாரத்தை பார்த்தாள். 10:30. ஸ்டோர் ரூமை திறந்தாள். பகுதி 10. உள்ளே சென்று விளக்கை போட்டதும் வாசல் கதவை மூடி வைத்தாள். மக்கிய கோணி. சற்று தயக்கத்துடன் உள்ளே கைவிட்டாள். புத்தகங்களும் காகிதங்களும் தட்டுப்பட்டன. எல்லாவற்றையும் வெளியே எடுத்து பார்த்துவிட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அடுக்கடுக்காக வைத்து கொண்டாள். எல்லாவற்றையும் எடுத்து வெளியே வைத்த பொழுது உடல் முழுவதும் வியர்த்திருந்தாள். அவற்றை ஆராய்ந்தாள். ஏகப்பட்ட மடிப்புகளுடன் இருந்த ஒரு காகிதம் மட்டும் கீழே கையொப்பமிட்டு அபிராமி என்று கேபிட்டல் எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. எடுத்து படித்தாள். அது அபிராமியின் அப்ளிகேஷன். அது வரிசையாக பயோடேட்டா அடங்கிய சம்பிரதாய வடிவத்தில் இல்லாமல் கடித வடிவத்தில் இருந்தது. அதில், நான் ஒரு விதவை, சென்னையில் ஒரு நர்சிங் ஹோமில் 10 வருஷமாக நர்ஸாக பணிபுரிந்திருக்கிறேன். உங்கள் விவரங்களை பார்த்தேன். எனக்கு வாரிசு எதுவும் இல்லாததால் இப்படி உங்கள் வீட்டோட தங்கி பணிபுரியறது எனக்கு சுலபமாக இருக்கும். உங்களுக்கும் என்னை தேர்வு செய்கிறதால பல வருடங்களுக்கு இடையில் வேறு ஒரு நபரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. எனவே எனக்கு அங்கே பணிபுரிகிற வாய்ப்பை தர கோருகிறேன். லதா அதிர்ந்தாள். எனக்கு வாரிசு எதுவும் இல்லாததாலா? சேதுவும் டாக்டரும் சொன்ன துபாய் மகன் எங்கிருந்து வந்து குதித்தான்? இந்த ஒரு ஆதாரம் போதுமே. இவங்க சொன்னது அத்தனையும் பொய். ஆதரவு எதுவும் இல்லாத அபிராமியோட மரணத்தை சுலபமாக மறைச்சிருக்காங்க. எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வருவேன் இந்த ஆதாரத்தோட துணையோட. கடிதத்தை பெண்களின் பிரத்யேக பரிசில் சொருகி கொண்டாள். டாக்டர் வீரபூபதியை சோதித்துவிட்டு வெளியேறினார். வடிவழகி, நான் போய் கஞ்சி கொண்டு வரேம்மா என்று நகர்ந்தாள். லதா தனியே நின்றிருந்தாள். கிழவரும் நல்ல விழிப்பு நிலையில் இருந்தார். ஆனால் சற்று அசையாமல் மல்லாக்க படுத்திருந்தார். அவர் மூளையில் ஏதோ மின்னியது. சேது ஊரில் இல்லை. விஜயபூபதி அறையை விட்டு வெளியே வர்றதில்ல. டாக்டர் இப்போதான் பரிசோதிச்சுட்டு வெளியே இருக்காரு. வடிவழகி வர 2-3 நிமிஷம் ஆகும். இதுதான் சந்தர்ப்பம். வீரபூபதியோட அருகே போய் நின்றாள். சார். விழிகள் மட்டும் அசைந்தன. அவர் பேசவில்லை. நெட்டு குத்தாக அவளையே பார்த்து கொண்டிருந்தார். பக்கத்தில் இருந்த மேஜையை தட்டினாள். கண்கள் அந்த பக்கம் நகர்ந்தன. ஒலிகள் கவனிக்கப்படுகின்றன என்பது உறுதியானது. அவள் சொன்னாள், புலிகள் வேகம் வாய்ந்தது, திறமை மிக்கவை, கொடூரமானவை. ஆனால் மனுஷன்? அவர் கண்கள் உற்று நோக்கின. பாப்பா, மனுஷன்தான் தந்திரம் மிகுந்தவன். சரி, நீ சொல்றதுதான் சரி என்றார். மேற்கொண்டு என்ன சொன்னால் சரியான விஷயம் வெளிவரும் என்று அவளுக்கு தெரியவில்லை. எனவே பேசாமல் காத்திருந்தாள். அவள் பேசாமல் அவர் பேச காத்திருந்தாள். பேசினார். மனுஷன்தான் தந்திரம் மிகுந்தவன். ஆனால் புலிகளை போல பாய முடியாது, ஓட முடியாது. ஆனால் தந்திரம், எதிரிக்கிட்ட இருந்து தப்புற திறன். அவள் காத்திருந்தாள். சட்டென்று அவள் முகம் அசைந்தது. நீ நல்லா ஓடுவியா? ஓடுவேன். வேகமா? பதுங்கி பதுங்கி? ஓடு. கண்கள் ஒளிர்ந்தன. பிறகு சுவரில் இருந்த இரட்டை குழல் துப்பாக்கியை பார்த்தன. ஓடு ஓடு. அவளுக்கு சிலீர் என்றது. முதுகுத்தண்டில் ஒரு பனி நதி ஓடியது. எல்லாம் புரிந்தது. இப்படித்தான் இருக்கணும். நான் ஓடுறேன். சரியா சுடுவீங்களா? அபிராமியை சுட்டிங்களே அதே மாதிரி. அபிராமி. அவர் நெற்றி சுருங்கியது. கண்கள் நிலை கொத்தின. பேசவில்லை. அபிராமியை நீங்கள் தானே சுட்டிங்க? பதிலில்லை. வடிவழகி வரும் வரை அவள் திரும்ப திரும்ப முயற்சித்தாள். நிலைத்த விழிகளைத் தவிர வேறு பதிலே இல்லை. பகுதி 11. லதா விஜயபூபதியின் அறைக்கு வந்தாள். சார், நான் ஊருக்கு புறப்படுறேன். ஒரு நிமிஷம். சிறிய ஹாஃப் ஹீரோவை திறந்து பணம் எடுத்தார். பணம் வேணாம் சார். என்னம்மா, அம்மாவையும் கூட்டிகிட்டு வரும்போது எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி கொண்டு வர வேணாமா? நாங்கள் வசதி குறைவான குடும்பம். கொஞ்சம் பொருட்கள் தான். அதெல்லாம் இவ்வளவு தூரம் வந்து சேர வேணாமா? வாங்கிக்கம்மா. தயக்கத்துடன் வாங்கி கொண்டாள். நான் புறப்படுறேன் சார். செய்மா. அவள் வெளியே வந்தாள். சேது ஊரில் இல்லை. வடிவழகி கிட்ட சொல்லியாச்சு. செங்கோடனை அன்னைக்கு வீடு தேடி போய் பார்த்ததோடு சரி. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு வர கண்ணிலவே படலை. டாக்டரின் அறைக்கு வந்தாள். சார், புறப்படுறேன். ஊருக்கா? ஆமாம் சார். திண்டுக்கல் போய் ரிசர்வேஷன் ஏதாவது கேன்சல் ஆகியிருக்கான்னு விசாரித்து பார்க்கலாமே. நான் பார்த்துக்கிறேன் சார். இல்லைம்மா,
அது வரைக்கும் பஸ்ஸில் தானே போகணும். ஆமாம். வேணாம், நான் ஜீப் கொண்டு வர்றேன். எதுக்கு சார் அனாவசியமா? அனாவசியமா? நல்ல பொண்ணுமா நீ. தன்னந்தனியாக போய் அங்கே ரிசர்வேஷன் கிடைக்கலனா அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு அலையணும். பத்திரமா ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ அனுப்பி வச்சுட்டா எங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? சிரமமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சேது ஊரில் இருந்து அவன் செஞ்சுருப்பான். இல்லாததால் நான் செய்ய போகிறேன். அவ்வளவுதான். வாமா போகலாம். சார் வாமா. டாக்டரும் உடன் வந்தார். ஜீப்பை வெளியே எடுத்து புறப்பட வசதியாக நிறுத்தினார். உட்காருமா. பின் சீட்டில் உட்கார்ந்தாள். ஓட்டத் துவங்கினார். சற்று தூரம் வந்ததும் ஜீப் காட்டுப்பாதையில் சென்றது. சார், இது ராங் ரோடு வழியாக போகலாமே. பஸ்காரனுக்கு தாமா அது வசதி. அது சுற்றுப்பாதை. இப்படி போனால் தூரத்தை மிச்சப்படுத்தலாம். ஆனால் காட்டு வழியாக இருக்கே. இருந்தா என்ன? ஏதாவது மிருகம் வந்து தொல்லை கொடுக்காதா? இப்போ ஏதுமா மிருகங்க? இப்போல்லாம் இங்கே அதிகமாக இருக்கிறது மான்களும் முயல்களும் தான். எப்போவாது அபூர்வமாக காட்டுப்பன்றியும் ஓனாயும் தென்படும். அதையெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப சுலபம். உங்களுக்கு சுலபமாக இருக்கும் டாக்டர். எனக்கு பயம். சிரித்தார். முன் சீட்டில் தனக்கு பக்கத்தில் சாத்தி வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து காண்பித்தார். இது யாருடையது? என்னுடையது. ஜமீன் வீட்டில் கூட இந்த மாதிரி துப்பாக்கியை பார்த்தேன். இது வேட்டை துப்பாக்கி. அவங்க வீட்டில் 2 இருக்குது. வீரபூபதி உபயோகப்படுத்தினது அவரோட படுக்கை அறையில் இருக்குது. விஜயபூபதியும் ஒன்று வச்சிருக்காரு. கிழவர் வச்சிருக்கிற துப்பாக்கியை பயன்படுத்த முடியுமா? முடியும். அவர் சமீபத்தில் வேட்டைக்கு போனதுண்டா? ஜீப்பை நிறுத்தினார். ஏன் கேட்குற? உனக்கு என்ன தெரியணும்? டாக்டர், ஜீப்பை இங்கே நிறுத்திட்டீங்களே. அவள் பயந்தாள். நான் உன்கிட்ட பேசணும்லதா. வெளியே பார்த்தாள். பாதையின் இருபுறமும் அடர்ந்த புதர்கள். எந்த புதரில் எந்த மிருகமோ? ஜீப்புக்கு சற்று முன்பே வலப்புறம் பிரம்மாண்டமான பல நூற்றாண்டுகளை கடந்த மரம் ஒன்று பூதாகரமாக நின்று கொண்டிருந்தது. அச்சுறுத்தும் அந்த சூழலிலிருந்து என்ன பேசப் போகிறோம் என்று அவள் கொஞ்சம் வியர்த்தாள். நிறைய பயந்தாள். டாக்டர், ஜீப்பை எடுங்களேன். போயிட்டே பேசலாமே. இந்த இடத்துல நிறுத்தி பேசுகிறது ஆபத்து இல்லையா? எந்த நேரத்துலையும் எங்கள் மிருகங்கள் தாக்க வாய்ப்பு இருக்கே. இப்போ தான் சொன்னேன், துப்பாக்கி இருக்கு. இருந்தாலும் இருந்தாலும் பயமாக இருக்கு இல்லையா? உடன்பாடாக தலையசைத்தாள். ஏன் இப்படி பயப்படுற? காரணம், நீ ஒரு பொண்ணு. வர்ற ஆபத்துக்கு ஈடு கொடுக்கலாம். ஆனால் நாமளே ஆபத்தை தேடி போகலாமா? அதைத்தான் நானும் கேட்குறேன். விழித்தாள். புரியலை. நீ செங்கோடன் வீடு தேய் போய் விசாரிச்சுட்டு வந்ததை நான் பார்த்தேன். உடனே நானும் போய் செங்கோடனை விசாரித்தேன். கதறிட்டான். அபிராமியோட மரணத்தை பற்றி குடிபோதையில் உன்கிட்ட உளறிட்டதையும் ஒத்துக்கிட்டான். எனக்கு முதல்லையே தெரியாது. இப்போ நீ செங்கோடனை பார்த்து பேசின பிறகு தான் சந்தேகம் வந்துச்சு. நீ ஒரு சாதாரண பொண்ணு. ஏதோ பிழைக்க ஒரு நல்ல வழி கிடச்சதுன்னு உபயோகப்படுத்திக்கிட்டு பேசாமல் உனக்கு தேவையில்லாத விஷயங்களில் எல்லாம் மூக்க நுழைச்சிட்ட. இது அவசியமா? என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறது அப்புறம். நேற்று நீ ரொம்ப நேரம் ஸ்டோர் ரூமில் எதையோ தேடின. அந்த நேரம்தான் உன் ரூமுக்கு வந்தேன். வீரபூபதியோட கிழிச்ச டைரி அங்கே இருந்தது. ஸோ நீ அந்த டைரியை படிச்சிருக்க இல்லையா? ஆமாம். நேற்று ஸ்டோர் ரூமை குடைஞ்சு என்ன கண்டுபிடிச்ச? பழைய டைரிகளை பார்த்தேன். அதில் எதுவும் இல்லை. சரி, அபிராமியோட மரணம் பற்றி இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டியா? இல்லை, எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ என்ன பண்ண போகிற? ஊருக்கு போய் இதையெல்லாம் சுத்தமாக மறந்துட போகிறேன். முடியுமா? நான் நிம்மதியாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு இந்த வம்பெல்லாம் வேணாம். என்னை நம்ப சொல்கிறியா? உனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் இவ்வளவு ஆர்வம் காட்டின நீ இப்போ இதையெல்லாம் சுத்தமாக மறந்துடுவியா? எது எனக்கு சம்மந்தமில்லாத விஷயம்? எனக்கு முன்னால் இங்கே இருந்த நர்ஸு கொல்லப்பட்டிருக்கா. எனக்கு பயம் ஏற்படாதா? எந்த தைரியத்தில் நான் இங்கே வேலை செய்ய முடியும்? அதனால தான் அதை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். என்ன தெரிஞ்சுக்கிட்ட? தலைக்கு மேலே வெள்ளம். இனி நீந்தித்தான் ஆகணும். எதுவும் தெரியாது. செங்கோடன் சொன்ன தகவல்களை தவிர. பாஸ்டட் என்ன சொன்னா? குண்டுக்காயம் பட்டிருந்த அபிராமியோட உடலை மறைக்க சேதுவுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்களா? டாக்டர் தன் உள்ளங்கையில் குத்தி கொண்டார். இதுக்கு மேலே என்ன தெரியணும் உனக்கு? டாக்டர், நீங்கள் படித்தவர். யாரோ ஒரு பணக்கார குடும்பத்தோட தவறுகளுக்கு நீங்கள் துணை போயிருக்கீங்க. உங்களுக்கு இது தேவையா? சிரித்தார். தப்புமா. அவங்களோட தவறுகளுக்கு நான் துணை போகலை. என்னோட தவறுக்கு தான் அவங்க துணையாக இருந்திருக்காங்க. டாக்டர். பகுதி 12. எஸ் லதா. அப்படின்னா அபிராமியை கொன்னது நான். அதை மறைக்க துணை புரிஞ்சவன் சேது. டாக்டர், என்னால் நம்ப முடியல. விளக்கமாக சொல்கிறேன். வீரபூபதி இப்போ படுத்த படுக்கையாக இருக்கார். பட் நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ அவர் ரொம்ப ஆரோக்கியமாக நடமாடிட்டு இருந்தார். நாங்கள் தான் அவரை எப்போவும் செரட்டிவில் வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தோம். நான் இங்கே வந்த புதுசில் அவரை பல சைக்காட்ரிஸ்ட்டுகள்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அவங்கெல்லாம் கையை விரிச்சிட்டாங்க. வயசான பெரியவர், பெரிய முன்னேற்றம் எதுவும் ஏற்படாதுன்னு. ஆக்சுவலாக அவருக்கு என்ன கோளாறு தெரியுமா? தெரியும்.
மிருகங்களை விட சாமர்த்தியமிக்க மனுஷங்களை ஓட விட்டு வேட்டையாடணுங்கிற வெறி. சபாஷ், நிறைய கண்டுபிடிச்சிருக்க. ஆனால் அப்படிப்பட்ட முயற்சியில் அவர் ஈடுபட்டப்போ அவரை முடக்கிட்டாங்க. சிஹாஸ் நெவர் ஹண்டட் எ மேன். அவளுக்குள் அச்சம் பரவியது. நிச்சயம் இந்த உண்மைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு பெற்றனா அதை வெளி உலகத்துக்கு அறிவிக்கிற வாய்ப்பு பெறப்போகிறது இல்லைங்கிறத உணர்ந்தார். அவர் தொடர்ந்தார். அவரோட வெறியை சைக்காட்ரிஸ்ட்கள்கிட்டயே குறைக்க முடியாமல் போனப்போ நான் என்ன செய்ய முடியும்? ஜஸ்ட் ட்ராங்க்லேஷர் கொடுத்து தூங்க வைக்கிறதையும் படுத்த படுக்கையாக அவரை வச்சிருக்கதையும் தவிர அதைத்தான் செஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்பெல்லாம் வடிவலைக்கு மட்டும்தான் உதவிக்கு. பிறகு ஒரு நர்ஸ் இருக்கிறது பெட்டர்னு சொன்னேன். செலவை பற்றி கவலைப்படாத ஜமீன் விளம்பரம் கொடுத்தது. அபிராமி இங்கே வேலைக்கு வந்தா. அவள் உதவியோட வீரபூபதியை நல்லபடியாக கவனிச்சிட்டு வந்தோம். இங்கே என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. கொஞ்சம் போர் அடித்ததுனால அபூர்வமாக வேட்டைக்கு போக ஆரம்பித்தேன். பட் வலிமையற்ற சின்ன சின்ன மிருகங்களை வேட்டையாடுறது எனக்கு போர் அடிச்சது. அப்போ தான் இங்கே இருக்கிற லைப்ரரியை முழுசாக உபயோகித்தேன். இங்கே இருக்கிற வேட்டை பற்றின புத்தகங்களை எல்லாத்தையும் படித்தேன். அதை மட்டும் இல்லை, வீரபூபதியோட டைரிகளையும் கூட. வேட்டையோட எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்க விரும்பினேன். எஸ், இட்ஸ் அ டாப் ப்ளஸர். சகல திறமைகளும் வாய்ந்த மனிதர்களை வேட்டையாடுறதுன்ற வீரபூபதியோட தியரி உண்மையிலேயே அது ஒரு த்ரில்லிங் கேம். ஐ வாண்ட் தட் ப்ரெஷர் டூ. அவருடைய கண்கள் ஒளிர்ந்தன. அவள் பயந்தாள். அபிராமியோட மரணம். நான் திருமணம் செஞ்சுக்காமல் வாழ்ந்து வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் அதில் உள்ள சுதந்திரம். ஆனால் சுகங்களை விலங்கொடுத்து வாங்கிக்கிட்டு இருந்தவரை எனக்கு பிரச்சனை இல்லை. இலவசமாக கிடைச்சப்போ தான் பிரச்சனை. அபிராமி ஒரு விதவை, நானும் அன்மேரிடு. வயசும் மேட்சிங்காக இருந்தது. ஆரம்பத்தில் சந்தோஷமாக தான் இருந்தோம். அப்புறம்தான் அபிராமி என்னை நச்சரிக்க ஆரம்பித்தா. தன்னை மறுமணம் செஞ்சுக்க சொன்னா. தனக்கு ஏற்பட்டிருக்கிற குற்ற உணர்வை போக்க மறுமணம் அவசியம்னு ஓயாமல் சொன்னா. திருமணங்கிறது ரொம்ப சின்ன வட்டம். நான் அதுக்கு உடன்படலை. எல்லாத்தையும் விஜயபூபதி கிட்ட சொல்லி நியாயம் கேட்க போகிறேன்னு மிரட்டினான். அதுக்கு நான் பணிஞ்சேன். அதாவது பணிகிற மாதிரி நடித்தேன். அவகிட்ட முதல்ல நம்ம தொடர்பு விஜயபூபதிக்கு தெரிகிறத விட நாம் முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டு ஆசி கேட்க நம்ம மேலே தவறான அபிப்பிராயம் ஏற்படாதுன்னு நம்பினா. இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். தாலி வேணுமா, துப்பாக்கி கோலி வேணுமான்னு கேட்டேன். பயந்து ஓடினா. உனக்கு 10 நிமிஷம் அவகாசம் தரேன், முடிஞ்சா தப்பிச்சுக்கோன்னு சொன்னேன். ஓடி மறைஞ்சா. தேடினேன். புத்திசாலி மிருகமான ஒரு மனித பிறவியை சுடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஐ என்ஜாய்ட் இட். லதா வியர்ந்தாள். பிறகு நான் வீடு திரும்பினப்போ வீட்டில் விஜயபூபதியும் சேதுவும் இல்லை. நான் வீரபூபதியை ஜீப்பில் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டேன். அவர் கையில் துப்பாக்கியை கொடுத்துட்டு நான் ஜீப்பில் வீடு திரும்பிட்டேன். அவருக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட இடம்தான். துப்பாக்கியை தோளில் வச்சுக்கிட்டு வீடு திரும்பிட்டாரு. என்கிட்ட வந்து கேட்டான். அபிராமி செடேட்டிவ் கொடுக்காம விட்டுருப்பானேன்னு திட்டதுக்காக அபிராமியை தேறினேன். அவனும் என்னோட சேர்ந்து தேறினான். அப்போ தான் செங்கோடன் ஓடி வந்து காட்டில் அபிராமியோட பிணம் கிடக்குதுன்னு சொன்னான். வாக்கிங் கூட்டிகிட்டு போன அபிராமியை கிழவர் தான் நெடுநாள் ஆசைப்படி வேட்டையாடிட்டாரோன்னு ஜமீன் கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்படாமல் இருக்க இதை மறைக்கணும்னா சேது அரைச்சிட்டோம். ஹரிபில், உயிர்களை காக்க வேண்டிய புனிதமான டாக்டர் தொழிலை செய்கிற நீங்களே இப்படி மிருகத்தை விட கேவலமாக ஒரு மனுஷ உயிரை வேட்டையாடி இருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லை? இல்லை, சந்தோஷமாக இருக்கு. வாட் அன் ஆஃபர் சூனிடி. எல்லாருக்கும் கிடைக்குமா? அவள் வேர்வையில் தெப்பமாக நினைந்தாள். சொல்லு, இப்போ நீ என்ன செய்ய போகிற? இதையெல்லாம் போலீஸில் சொல்ல போகிற. செய். விஷ் யூ குட் லக் என்றவர் டாஷ்போர்டிலிருந்து அந்த மேப்பை எடுத்து அவள் முன்னே விரித்தார். இது இந்த காட்டோட வரைபடம். இப்போ நாம் இங்கே இருக்கோம். 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு குடியிருப்பு கிடையாது. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். 30 நிமிஷம் அவகாசம். அதுக்கு பிறகு தான் நான் உன்னை தேடி வருவேன். அதுக்குள்ளே உன்னால் முடிஞ்ச தூரம் போகலாம். நீ ஜெயிச்சா நான் ஜெயிலுக்கு போவேன். நான் ஜெயிச்சா நீ செத்து போவ. கமான், லெட் அஸ் ஹேவ் த ஃபைன். அவள் தயங்கினாள். ஓடு. இப்போலிருந்து நேரத்தை கணக்கிடுவேன். மனிதர்களை வேட்டையாடுற ஒரு மிருகத்தின் வெறிக்கு தானும் உடன்படுவதா என்று ஒரு கணம் யோசித்தாள். பிறகு கடைசி வினாடி வரை வாழ போராடுவதே மனித குணம் என்று எண்ணினாள். ஓடத் துவங்கினாள். டாக்டர் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டு அவள் அந்த வளைந்த பாதையில் ஓடுவதையே பார்த்து கொண்டிருந்தார். பார்வையிலிருந்து மறையும் வரை முகத்தில் ஒரு குரூர புன்னகை. ஓடு பெண்ணே ஓடு, இது உன்னோட முறை. எஸ், திஸ் இஸ் யுவர் டர்ன். பகுதி 13. லதா முதல் 2 நிமிடங்களுக்கு அந்த பாதை வழியே ஓடினாள். பிறகு துணிந்து அடர்ந்த புதர்களுக்குள் குத்துச்செடிகளுக்கு இடையே இறங்கி நடந்தாள். இருட்டத் துவங்கி இருந்தது. இந்த இரவில் வேற்றூர்களுக்கு செல்லும் முயற்சியை மேற்கொள்ளக்கூடாது. இன்னும் 20 நிமிடங்களில் அவளை தேடி டாக்டர் புறப்பட்டுருவார். அவர்கிட்ட இருந்து சிக்கக்கூடாது. இரவு முழுவதும் தப்பிட்டா பகலில் ஏதாவது ஒரு வாகனம் ஓட்டிட்ட உதவி கேட்டு தப்பிச்சிடலாம் என்று முடிவு செய்தாள். எங்கேயோ தாளம்பூ வாட வந்தது.
தாளம் புதர்களின் அருகே நிச்சயம் நாகம் இருக்கும் என்று பலர் சொல்ல கேட்டிருக்கிறாள். நாகம் மட்டுமா, எத்தனை விதமான விஷப்பாம்புகளோ, எத்தனை எத்தனை மிருகங்களோ. கடவுளே, எனக்கு உதவி பண்ணு. நல்லவன் போல, நாகரிகமான மனுஷனை போல நடித்த, படித்த பண்பாளனை போல நடமாடுற தங்கராஜோட வேஷத்தை நான் கலைக்கணும். அவனோட முகத்திரையை கிழிச்சு அந்த கோரமான வக்கரமான மிருகத்தோட சாயல் கொண்ட முகத்தை உலகத்துக்கு காட்டணும். வாட்சை பார்த்தாள். அவகாசம் முடிந்து விட்டது. அவள் ஓட வர துவங்கி 30 நிமிடங்கள் முடிந்துவிட்டன. புதர்களுக்கு நடுவே மண்டியிட்டாள். தவழ்ந்து நகரத் துவங்கினாள். இங்க ஏதோ ஒரு இடம். அடர்த்தியா, எங்கிருந்து தேடினாலும் மனுஷ கண்களுக்கு புலனாகாத அளவுக்கு மிக அடர்த்தியா அவளை மறைக்கக்கூடிய செடிகளும் புதர்களும் மர மறைவுகளுக்கு பொருந்தியதாக கிடைக்கும். இருட்டோட கருப்பு திரை மிக மெதுவாக அந்த கானகத்தின் மீது கவிய துவங்கியது. இன்னும் 30 இல்லை 40 நிமிஷங்கள் போனால் நிச்சயம் இருள் படர்ந்துடும். நாளைக்கு அமாவாசை. இன்னைக்கு வெளிச்சம் இருக்காது. தங்கராஜுக்கிட்ட இருந்து தப்பிடலாம். விஷ பாம்புகிட்ட இருந்தும் மிருகத்துக்கிட்ட இருந்தும் தப்ப முடியுமா என்பது கேள்விக்குறி. மனதை திடப்படுத்தி கொண்டு அபாயங்களை எதிர்நோக்கி காத்திருந்தாள். அதே நேரத்தில் தங்கராஜ் தன் கையில் புகைந்து கொண்டிருந்த சங்கிலியின் 3வது சிகரெட்டை வீசி எறிந்தார். முகத்தில் தாக்கியிருந்த குரூரமான புன்னகை சற்றும் மாறாமல் முன்னால் இருந்த மரத்தை பார்த்தார். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளை விழுங்கியிருந்த அது பிரம்மாண்டமாயிருந்தது. அடிமரத்தின் சுற்றளவே 10 மீட்டர்கள் இருக்கும். உயர்ந்த வைரம் பாய்ந்த கிளைகள். திஸ் இஸ் மை வாட்ச் டவர். வேட்டை துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அந்த மரத்தின் மீது ஏறினார். இந்நேரம் இந்த காட்டுக்குள்ளே அவர் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. பாதை வழியே போயிருந்தா 2 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கலாம். புதர்களில் இறங்கியிருந்தா 2 பரலாங்கு போயிருக்க முடியும். எப்படி இருந்தாலும் வேட்டை சுலபந்தான். மெதுவாக கவியும் இருட்டை பற்றி யோசித்தார். இதனால் அவகாசம் குறையும். அதுவும் த்ரில்லு தான். ஒருவேளை இருட்டுக்கு காரணமாக அவளை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் நோ ப்ராப்ளம். ஜீப்போட ஹெட்லைட் உதவியோடு தேடி பிடிக்கலாம். கிட்டத்தட்ட 20 மீட்டர் உயரம் ஏறியதும் வசதியான கிளை கண்ணு தெரிந்தது. உயரம் போதும், வசதியும் சரி. அந்த கிளையை ஒரு நாற்காலி போல் பயன்படுத்தி உட்கார்ந்தார். துப்பாக்கியை வாகாக இருத்தி கொண்டார். முதலில் பாதையை பார்த்தார். அநியாயத்துக்கு வளைந்து சென்ற அந்த பாதையில் கண்ணு கெட்டிய தூரம் வரை அவளை காணவில்லை. பிறகு ஆங்காங்கே அடர்ந்த மரங்களையும் புதர்களையும் பார்க்க துவங்கினார். காற்றினால் ஏற்பட்ட சிறு அசைவை தவிர வேறு எதுவும் புலனாகவில்லை. எங்கேயாவது பாதுகாப்பாக உட்கார்ந்துட்டாளா? கவலை இல்லை. அச்சம். விஷப்பாம்பு, ஓநாய் இல்லை நான். அவன் நிச்சயம் செத்துடுவா. இருட்டு முற்றிலுமாக சூழலுக்கு கருப்பு வண்ணம் பூசும் வரை தான் அங்கே இருப்பதென்று தீர்மானித்தார். பிறகு ஜீப்பில் போய் தேடி பார்க்கலாம். அப்படியும் கிடைக்கலைனா விடியும் வர அவளை கண்டுபிடிச்சு கொள்வது ரொம்பவே சுலபம். அனிச்சையாக சிகரெட் பாக்கெட்டை தொட்ட கைகளுக்கு விலங்கு போட்டார். நோ, இது வில்ல தருணம். கண்கள் தொடர்ந்து அலைந்தன. 2 பர்லாங்கு தூரத்தில் பாதையோரம் ஒரு புதரில் அசைவு தெரிந்தது. அந்த அசைவு தொடர்கிறதா என்று பார்த்தார். தொடர்ந்தது. உத்தேசமாக இடத்தை கணக்கிட்டு ட்ரிகரை அழுத்தினார். லதா அதிர்ந்து போனாள். அவள் தோளை உரசிச் சென்றது அந்த தோட்டா. அந்த தோட்டா பாய்ந்த புதரிலிருந்து சத்தம் வந்தது. ஷ் என்ற ஒலி. அவளுக்கு அச்சத்தில் இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது. கடைசியில் அதர்மம்தான் வெல்லப் போகிறதா? டாக்டர் தங்கராஜோட விஷத்தை கலைக்க முடியாம அவள் அறிந்த ரகசியத்தோட அவள் மௌனிக்க போறாளா? நோ. அப்படியே படுத்தாள். புதரிலிருந்து வெளிப்பட்ட நாகம் அவள் மீது ஊர்ந்தது. மூச்சுக்காக உடம்பு பூரிப்பதை கூட கட்டுப்படுத்தி காத்திருந்தாள். அது அவள் உடம்பை தாண்டி சென்றது. என்ன நடந்தாலும் சரி என்று அப்படியே படுத்து கிடந்தாள். அப்பொழுதுதான் தூரத்தில் ஏதோ ஒரு வாகனம் வரும் ஓசை கேட்டது. பகுதி 14. அந்த ஓசை அருகில் வரட்டும். இதுதான் கடைசி சந்தர்ப்பம் என்று லதா காத்திருக்க, அந்த புதரில் ஏற்படக்கூடிய இன்னொரு அசைவுக்காக டாக்டர் காத்திருந்தார். துப்பாக்கி தயார் நிலையில் இருந்தது. ஓசை மிக அருகே கேட்டதும் லதா அவசரமாக எழுந்து சாலையை நோக்கி ஓடினாள். டாக்டர் அவளின் இலக்கையும் ஓட்ட வேகத்தையும் மிக சரியாக கணக்கிட்டு சுட்டார். ஆனால் மர வேர் ஒன்று தடுக்கி விழுந்ததால் அவள் தப்பித்தாள். தலை தெறிக்க ஓடி வந்து விழும் பெண்ணை பார்த்து ஜீப் நின்றது. லதா இம்முறையும் தான் சுடப்பட்டு தப்பினோம் என்பதை உணர்ந்தாள். ஹெல்ப் மீ என்று கத்தியபடி வளைந்து வளைந்து ஓடினாள். ஜீப்பை சமீபித்தாள். டாக்டர் இப்பொழுது சுடவில்லை. வந்திருப்பது யாரென்று தெரியவும் பின் தேவைப்பட்டால் இருவரையும் சுடவும் காத்திருந்தார். ஜீப்பில் வந்தவன் சேது. லதா, நீங்களா? இங்கே எப்படி? என்ன இதெல்லாம்? டாக்டர் டாக்டர் என்ன சொல்கிறாரு என்றபடி ஜீப்புக்குள் நுழைந்தார். டாக்டரா? ஏன்? டாக்டர் நர்ஸு அபிராமியை கொன்று அந்த பழியை உங்கள் தாத்தா மேலே போட்டுட்டாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு இப்போ என்ன கொல்ல முயற்சி செய்கிறாரு. ஒரு கணம் அதிர்ந்தான். அபிராமி? எனக்கு எல்லாம் தெரியும். டாக்டர் தான்னு எப்படி? அவரே ஒத்துக்கிட்டாரு. ஐ கான் பிலீவ் இட்.
என்று ஜீப்பை செலுத்தினான் வழியில். டாக்டர் ஜீப்பை குறுக்கே நிறுத்தியிருந்தார். வாட் த ஹெல் இஸ் கோயிங் ஆன் என்றபடி சேது கீழே இறங்கினான். எதிரே டாக்டர் வந்தார். சேது, அவளுக்கு அபிராமியோட சாவு பற்றி தெரிஞ்சு போச்சு. இனி அவளை உயிரோட விடக்கூடாது. டாக்டர், இது தப்பு. அப்புறம் உங்கள் ஜமீன் கௌரவம் பேப்பரில் சந்தி சிரிக்கும். அதுக்கு பயந்து தான் நடந்து போன ஒரு கொலையை மறைச்சோம். அது சரி, புதுசாக நாமளே ஒரு கொலையை செய்கிறதா? ஐ டோன்ட் அலோ யூ. நீ யார், என்ன அனுமதிக்க என்று டாக்டர் துப்பாக்கியை திருப்பி அடிக்க சேது விலக தோளில் அடி வாங்கி சரிந்தான். டாக்டர் துப்பாக்கியை அவளுக்கு நேரே நீட்டினார். சுடு மிருகமே, ஓடு. ஐ வாண்ட் தி பிளஸர் ஆஃப் ஹண்டிங், ஓடு. அவள் அசையாது நின்றிருந்தாள். சேது தன் கால்களை வீசி டாக்டரை விழ வைத்தான். அவர் சுதாரிக்கும் முன் மேலே விழுந்து அவர் கைகளை பின்புறமாக கட்டினான். டாக்டரை என்ன செய்ய போறீங்க என்று லதா கேட்டாள். அவர் செஞ்ச கொலையை வெளிக்கொண்டு வர்றது இப்போவும் கஷ்டம். அனாவசியமாக எங்கள் பேரெல்லாம் அடிபட்டு, அதுவும் இல்லாமல் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதற்கு அடிப்படை எங்கள் தாத்தாவோட சிந்தனை. ஸோ மருத்துவ ரீதியாக அவரை குணப்படுத்த முயற்சிக்க போகிறேன் என்றான் சேது. லதா நாதனுக்கு தன்னோட வருகையை பற்றி தந்தி கொடுத்தாள். சேதுவும் லதாவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தார்கள். மிஸ் லதா, என்னை உங்கள் சகோதரனாக நினச்சி எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? ஒரு வாக்கு கொடுக்கணும். கேளுங்க. இங்கே நடந்ததையெல்லாம் நீங்கள் மறந்துடணும். எந்த காலத்துலேயும் எங்கள் ஜமீனில் நடந்த விஷயங்களை வெளியே தெரியக்கூடாது. ப்ராமிஸ். எக்மோரில் நாதன் அவளுக்காக காத்திருந்தான். திடுதிப்புன்னு உன் தந்தியை பார்த்ததும் எனக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கிற? லீவா? இல்லை சேது, உங்களை எல்லாம் விட்டுட்டு என்னால் இருக்க முடியல. நான் திரும்பவும் அங்கே போக மாட்டேன். வெல்கம். எனக்கு வேலை கிடச்சிடுச்சு. ஒரு தனியார் நிறுவனத்தில் கிளார்க் வேலை. அட்டெண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டு தான். ஆனால் நீ உங்கள் அம்மா 3 ஜீவன்கள் பிழைக்க அது போதும். தேங்க்யூ நாதன் என்று அவன் தோளில் சாய்ந்தாள். வீட்டுக்குள் நுழைந்ததுமே, அம்மா நான் ரொம்ப களைப்பாக இருக்கேன், எனக்கு ரெஸ்ட் வேணும், அப்புறமா குளிச்சுட்டு சாப்பிட்றேன் என்றாள். அறைக்குள் புகுந்து ஆடைகளை தளர்த்தி விட்டு கட்டிலில் விழுந்தாள். சேதுவின் நினைவு வந்தது. அவனுடைய உதவியும் பெருந்தன்மையுமே தன்னை காப்பாற்றின என்பதை எண்ணி பார்த்தாள். ஜாக்கெட்டுக்குள்ளிருந்து அதை எடுத்தாள். அபிராமியின் அப்ளிகேஷன், ப்ராமிஸ். அதை கிழித்து எறிந்துவிட்டு கண்களை மூடினாள். அச்சம், அலுப்பு, களைப்பு எதுவும் இல்லாத நிம்மதியான தூக்கம். முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். இந்த வீடியோவில் லதாவோட முடிவு கரெக்டு தானா, இல்லை அவள் உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.